Hello, good morning. Is my voice audible? Okay. So நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to discuss about like ஒரு Kubernetes cluster நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு கிளாஸோட மெயின் அஜெண்டா. ஆனா இந்த கிளஸ்டர் கிரியேஷன்லயே நமக்கு நிறைய மெத்தட்ஸ் நிறைய டிஃபரன்சஸ்லாம் இருக்கு. we will be looking into them one by one. Okay. So இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா let us start with how many ways can you create a cluster. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அஜெண்டா. அதுதான் நம்ம இன்னைக்கும் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு Kubernetes அப்படின்றது நமக்கு ஒரு சிங்கிள் மெஷின் கிடையாதுங்க. ஒரு சிங்கிள் மெஷின் கிடையாது. இட்ஸ் a கிளஸ்டர் அப்படின்னு சொல்றோம். கிளஸ்டர்னா என்னன்னா மல்டிபிள் மெஷின்ஸ் குரூப்டு டுகெதர். ஸோ இப்போ இதுதான் என்னோட Kubernetes அந்த கிளஸ்டர்னு எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு ஒரு மாஸ்டர், you will have multiple worker nodes. So ஒவ்வொரு worker நோடுமே நம்மளுக்கு it will contain our containers which will be running inside them. So இப்போ இது மொத்தமா நம்ம என்னன்னு சொல்றோம்னா we are calling them as a cluster அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம். ஸோ இதுல மாஸ்டர் ஒர்க்கர் ரெண்டுமே சேர்ந்தது தான் கிளஸ்டர். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன? ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டு? ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஸோ குரூப் டுகெதர் we are going to call them as a Kubernetes cluster. இப்போ நம்ம எப்படி இந்த மாஸ்டர் ஒர்க்கர்ன்ற கிளஸ்டர் எல்லாத்தையும் கிரியேட் பண்றது? ஸோ ஹவு டஸ் திஸ் ஒர்க்? ஸோ இந்த ரிசோர்சஸ் எல்லாமே ஹவு கேன் வி கிரியேட் தம்? இதான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to learn. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்ல என்ன சொல்லியிருப்பேன்னா நம்மளுக்கு மொத்தமா 3 மெஷின் இருக்குங்க. ஒன்னு மாஸ்டர்னு ஒரு மெஷின் இருக்கும், இன்னொன்னு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு WORKER. ஸோ உங்களுக்கு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெஷின் இருக்கும். அண்ட் இது கூடவே நீங்க எக்காரணம் கொண்டும் மாஸ்டருக்குள்ளேயும் ஒர்க்கருக்குள்ளேயும் நீங்க கனெக்டே பண்ண மாட்டீங்க. நீங்க மாஸ்டர் ஒர்க்கருக்குள்ளேயே நீங்க SSH பண்ண மாட்டீங்க. யூ வில் ஹாவ் அ தேர்ட் மெஷின். அது உங்களோட பர்சனல் மெஷின் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் டயக்ராமா நான் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு பர்சனல் மெஷின் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா கிளையண்ட் மெஷின். ஸோ கிளையண்ட் மெஷின் இல்ல பர்சனல் மெஷின் எடுத்துக்கலாம். அந்த கிளையண்ட் மெஷின் வழியா தான் யூ வில் பி ரன்னிங் யுவர் kubectl கமாண்ட்ஸ். ஸோ அப்போ உங்களோட kubectl கமாண்ட்ஸ்ன்றது இல்ல kubectl கமாண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி ரன்னிங் இட் ஃப்ரம் ஹியர். அப்போ நீங்க இந்த மெஷின்ல இருந்து நீங்க கமாண்ட் ரன் பண்ணுவீங்க. that will be connecting to your Kubernetes cluster and எனக்கு ரிசோர்சஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். ஸோ அப்போ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க டீம் மெம்பர்ல யாருக்குமே உங்களுக்கு Kubernetes கிளஸ்டருக்குள்ள SSH பண்ணி போறதுக்கு ஆக்சஸ் இருக்காது. அப்ப யாருக்கு ஆக்சஸ் இருக்கும் அதுவும் நம்ம பார்க்கலாம். பட் ரைட் நவ் திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் 3 மெஷின்ஸ், கிளையண்ட் மெஷின், மாஸ்டர் மெஷின், ஒர்க்கர் மெஷின். ஸோ 3 இது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா எப்படி இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ Kubernetes cluster cluster creation அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ create a cluster creation methods, installation methods அப்படின்னு தேவை. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா Kubernetes cluster installation method ஒரு கம்ப்ளீட் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ there is something called as முதல் டைப், something called as single node installation. இதான் நம்மளோட முதல் டைப். ஸோ cluster installation methods. ஸோ இந்த ஹெட்டிங்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா சிங்கிள் இன்ஸ்டலேஷன் மெத்தட். சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம Kubernetesல என்ன சொல்லியிருப்போம், மாஸ்டர் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல மெஷின்கள் ஒன்னா சேர்ந்தது தாங்க இது கிளஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். மாஸ்டர் ஒர்க்கர் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து we'll call it as a cluster. பட் இது இந்த சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் அப்படின்ற பேரு என்னன்னா உங்களுக்கு மாஸ்டர் ஒர்க்கர்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு மெஷின் தான். அந்த ஒரே ஒரு மெஷினுக்குள்ள Kubernetes இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ ஏன் ஒரே ஒரு மெஷின் மட்டும் யூஸ் பண்ண போறோம்னா this type of installation is suitable for those ones who want to preview the Kubernetes or it is suitable for practices, test and development purposes. ஸோ இப்போ நம்ம Kubernetes நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் நீங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணணும், மாஸ்டர் ஒர்க்கர்க்குலாம் நான் பே பண்ணணும் அப்படின்றதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு which is called as Minikube. ஸோ Minikube, kind, K3s. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் மெத்தட். இதுலேயே மைக்ரோ K8s இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ விச் யூ கேன் ரெஃபர் திஸ். ஸோ இப்போ மைக்ரோ K8s அப்படின்னு சொல்லிட்டு we have
தீஸ் ஆர் ஆல் ஒரே ஒரு மெஷினுக்குள்ள ஒரே ஒரு சர்வர், ஒரே ஒரு மெஷின் எடுத்துக்குவீங்க, அதில் கியூபர்னெட்டிஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதே மெஷின்ல நீங்க ப்ராக்டிஸும் பண்ணிக்குவீங்க. சப்போ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கியூபர்னெட்டிஸ் நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு கியூபர்னெட்டிஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்றதுக்கு சிங்கிள் நோட் இன்ஸ்டாலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இதை யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த மெத்தட் நம்ம ப்ரிஃபர் பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போதே ப்ரொடக்ஷன் அண்ட் ரியல் டைம்ல எப்படி கிளஸ்டர் இருக்குன்ற மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to create our cluster. செகண்ட் மெத்தட். ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் அப்படின்றது என்னன்னா மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன். ஸோ மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன்னா என்ன? ஸோ வாட் இஸ் திஸ்? இப்போ நார்மலா நம்ம இப்போ ஆன்சிபிள், டாக்கர், டெராஃபார்ம்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு கமாண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெராஃபார்ம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஸோ டெராஃபார்ம் அப்படின்னு நான் எடுத்தேன்னா டவுன்லோடுன்னு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அவன் லிங்க் கொடுத்துருவான், அவன் சில கமாண்ட்ஸ் கொடுத்துருவான். அமேசான் லைனக்ஸ்க்கு இதுதாங்க கமாண்டு, இந்த 3 லைனை ரன் பண்ணீங்கன்னா வேலை ஓவர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கியூபர்னெட்டிஸ்க்கு இந்த மாதிரி கமாண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனா இதையும் தாண்டி வாட் வி ஹேவ் இஸ், ஸோ வி ஹேவ் சம் டூல்ஸ் டு ஹெல்ப் த இன்ஸ்டாலேஷன். இப்போ டைரக்டா நீங்க கியூபர்னெட்டிஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர் அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு செட்டப். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு செட்டப் அண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் மெத்தட் அப்படின்றத யூஸ் பண்றோம். மினி கியூப், கைண்டு, K3, மைக்ரோ, K8 இதெல்லாமே கியூபர்னெட்டிஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான மெத்தட். இதுல ஏதாவது ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to create a cluster. ஸோ இப்போ மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது நமக்கு என்ன வரும்னா கியூப் ADM அப்படின்னு ஒரு இன்ஸ்டாலேஷன் மெத்தட் வரும். ஸோ we'll call something called as cube ADM. So cube ADM is a tool to deploy a cluster by human hands. It is used to bootstrap the Kubernetes components, not provisioning the machines. So அப்போ மீனிங் என்னன்னா cube ADMன்ற மெத்தட் நீங்க பயன்படுத்தணும். cube ADMனா என்ன? So what does it mean? So what does it do அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பி நான் என்ன பண்றேன், பெயிண்டிங்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட மாஸ்டர், ஒர்க்கர் அப்படின்லாம் இருக்கு. ஸோ we have மாஸ்டர் அண்ட் we have ஒர்க்கர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம கிட்ட மாஸ்டர் இருக்கு அண்ட் we have worker அப்படின்னு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா நீங்க உங்களோட கன்சோல்ல போயிட்டு AWS இல்ல VMO நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிடணும். EC2 இன்ஸ்டன்சஸ்லாம் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will go and you will run some commands. ஸோ CubeADMன்ற டூல்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில கமாண்ட்ஸ் கொடுத்துருவோம். இந்த கமாண்ட்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா மாஸ்டர் மெஷின்ல ரன் பண்ணுவீங்க. ஸோ command 1, command 2 அப்படின்னு சொல்லிட்டு you will be running the command one by one. ஸோ மாஸ்டர் மெஷின்ல இந்த கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணோன்னா மாஸ்டர் மெஷின்ல இருக்கிற Kubernetes காம்பனன்ட்ஸ்லாம் இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். அப்போ அதே மாதிரி நீங்க இப்போ ரெண்டாவது மெஷினுக்குள்ள போகும். ரெண்டாவது மெஷினுக்குள்ள SSH பண்ணி உள்ள போயிட்டு அங்கேயும் command 1, command 2ன்னு சொல்லிட்டு சில கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவீங்க. சேம் இதே கமாண்டை நீங்க மூணாவது மெஷினுக்குள்ளேயும் போயிட்டு ரன் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் ரன் பண்ணி முடிச்ச உடனே ஒவ்வொரு மெஷினா ஒன் பை ஒன் என்ன ஆகும்னா கிளஸ்டர்ல கிரியேட் ஆகிட்டே வரும். அண்ட் ஃபைனலி தே வில் ஃபார்ம் டுகெதர் கிளஸ்டர். ஸோ இந்த மெஷின் டு மெஷின் கனெக்டிவிட்டி இது எல்லாமே இந்த கமாண்ட்ஸ்லேயே வந்துடும். ஸோ திஸ் இஸ் கியூப் ADM. ஸோ மேனுவலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு சில கமாண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. யூ ஹாவ் டு கோ இன்சைட் த கிளஸ்டர் அண்ட் யூ ஹாவ் டு ரன் தீஸ் கமாண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஆகும்னா Kubernetes கிளஸ்டர் கிரியேட் ஆயிரும். பட் அகெயின் மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன்றது இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ நம்ம ஒரு மெஷின்குள்ளேயும் போயிட்டு ஒன்னொன்னா நம்ம மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு மெஷின்குள்ளேயும் போயிட்டு சில கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம டெவாப்ஸ்ல ஏதாவது ஒரு டூல் படிச்சீங்களா? இந்த மாதிரி ஒரு மெஷின்ல போயிட்டு இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்காக ரன் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போ நான் ஒரு 3 ஒர்க்கர் நோட் இருக்கு, 3த்துலயுமே நான் கமாண்ட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனி டூல்ஸ் அவைலபிள்? Ansible. சூப்பர். Ansible சாண்ட்பாக்ஸ்ல Ansible அப்படின்னு பிங்க் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். ஸோ அப்போ Ansibleன்னு ஒரு டூல் இருக்கு. எதுக்கு நீங்க மேனுவலா இப்படி கமாண்டை ரன் பண்றீங்க? அப்ப நான் உங்களுக்காக நான் ரன் பண்ணி கொடுத்துட்றேன். அப்ப மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன்ன்றது நீங்க மேனுவலா ஒரு மெஷின்குள்ள போயிட்டு நீங்க கமாண்ட்ஸ் ரன் பண்றீங்க. அப்ப கியூப் ADMன்றது இட்ஸ் மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் டூல். அப்ப அதே மாதிரி we have something called as automatic cluster installation. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு Kubernetes கிளஸ்டர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இன்ஸ்டாலிங் தம். ஸோ அப்போ அதுதான் மூணாவது மெத்தட். ஸோ விச் இஸ் ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன். தேர்ட் கான்செப்ட். அதுல நம்மளுக்கு there is something called as KubeSpray அப்படின்னு இருக்கும். ஸோ KubeSprayனா என்னன்னு பாத்தீங்கன்னாலே KubeSpray is a collection of Ansible playbooks. Ansible playbook நீங்க எழுதணுமா? நோ, யூ டோன்ட் ஹாவ் டு ரைட். நீங்க அதை எழுதணுன்ற வரியே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த ஆல்ரெடி அவங்க Ansible playbook எழுதியே வச்சிருக்காங்க. அந்த பிளேபுக்கை நீங்க ரீரன் பண்ண போறீங்க. ஆனா அந்த பிளேபுக்கை ரீரன் பண்றதுக்கு முன்னாடி Ansible கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க.
So Ansible playbook that are used to deploy production grade cluster on both bare metalனா on premise and also cloud. இப்போ நீங்க எந்த cloud வேணா யூஸ் பண்ணிக்கலாம், Azure, GCP, லைக் AWSன்னு சொல்லிட்டேன்னா VM மட்டும் கிரியேட் ஆயிருந்தா போதும், லைக் உங்களோட வர்ச்சுவல் மிஷின் EC2 மாதிரி. இல்ல ஆன் ப்ரெமிஸ்லயும் அந்த VM மட்டும் கிரியேட் ஆனா போதும், அதை நீங்க ஐபி அட்ரஸ் போட்டு நீங்க ஆன்சிபிள் டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சிபிள் பிளேபுக் அழகா அந்த மெஷினுக்குள்ள என்னென்ன கமாண்ட்லாம் ரன் பண்ணுமோ அதை ரன் பண்ணி உங்களுக்கு கிளஸ்டரே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ நம்மளுக்கு திஸ் இஸ் an example of kubespray. ஸோ kubesprayன்றது என்னன்னா it is used to create a Kubernetes cluster. ஆனா என்ன ப்ராப்ளம்னா kubesprayல இப்ப ஆன்சிபிள் கிளாஸ்ல நீங்க முன்னாடியே மேனுவலா EC2 மிஷின்லாம் கிரியேட் பண்ணி வைக்கணும். ஆன்சிபிள்ன்ற டூல் என்ன பண்ணுவோம்னா இருக்கிற EC2ல போயிட்டு என்னோட கிளஸ்டர் மட்டும் எனக்கு என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துரும். பட் ஆனா நீங்க முன்னாடியே ஒரு 4 EC2, அதுல ஒரு EC2 மாஸ்டர், 2 EC2 ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே கன்சோல்ல கிரியேட் பண்ணணும். ஸோ அப்ப அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம kubesprayவும் பயன்படுத்த போறதில்ல, நம்ம யூஸ் பண்ண போறது KOps அப்படின்னு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ KOps அப்படின்றது என்னன்னா இது டெராஃபார்மால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு டூல். ஸோ KOps என்ன பண்ணும்னா உங்களுக்கு AWSல மாஸ்டர் மெஷின், ஒர்க்கர் மெஷின் எல்லாத்தையும் கிரியேட்டும் பண்ணி கொடுத்துட்டு அதை ஹைலி அவைலபிளாவும் வச்சு கொடுத்துரும். ஸோ இப்போ ஹைலி அவைலபிள் வாட் இஸ் இட் அப்படின்னா இப்போ ப்ராப்ளம் என்னன்னா kubesprayன்ற இன்ஸ்டலேஷன் மெத்தட்ல இப்போ உங்ககிட்ட மாஸ்டர் ஒர்க்கர்லாம் இருக்கு, நீங்க ஆன்சிபிள் வச்சு நீங்க மேனுவலா மாஸ்டர் ஒர்க்கர்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா AWSல இந்த 3 சர்வீசஸ் மட்டும் பத்தாது. ஏன்னா நீங்க இந்த 3 EC2 மிஷினை கிரியேட் பண்ணணும்னா அது VPC வேணும், அதுல சப்நெட் வேணும், அந்த சப்நெட்ல இந்த EC2 மிஷினை கிரியேட் பண்ணணும். ரியல் டைம்ல சொல்றேன், டிஃபால்ட் VPC கிரியேட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்ப VPC, சப்நெட், இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே, அதுக்குள்ள என்னோட EC2 இன்ஸ்டன்சஸை டிப்ளாய் பண்ணணும். இதை தாண்டி லோட் பேலன்சர், Route 53, இதுல செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ், ஹைலி அவைலபிளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்சிபிள்ன்றது உங்க EC2 மிஷினுக்குள்ள வெறும் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் பண்ணும், நம்ம கிளவுட் சைட்ல இருந்து எதுவுமே பண்ணாது. அப்ப அதுக்காக தான் we are going to use something called as நம்ம KOps அப்படின்ற இன்ஸ்டலேஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்கணும். ஸோ KOps அப்படின்றது என்ன பண்ணணும்னா it helps the use of Terraform. Terraform வச்சு it will also provision the necessary cloud infrastructure. அப்போ உங்களுக்கு cloud infrastructure என்ன பண்ணிடும்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். So that's what we are going to use something called as KOps. Done. So அப்போ நம்ம அவுட் ஆஃப் சிங்கிள் மேனுவல் ஆட்டோமேட்டிக்ல நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல KOpsன்ற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அது நீங்க ரியல் டைம்ல நாங்க ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டே KOpsல தான் ரன் பண்றோம்னு சொல்லலாம். பட் இதையும் தாண்டி there is something called as managed clusters அப்படின்னு இருக்கு. ஸோ மேனேஜ்டு கிளஸ்டர்ஸ்னா என்னது? ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னா நீங்க கிளஸ்டர் கிரியேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க கிரியேட் பண்ணி இது எல்லாமே மேனேஜ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேரை ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்றாங்க, விச் இஸ் AWSோட EKS, அசூரோட Azure Kubernetes சர்வீஸ் அண்ட் கூகுள் Kubernetes இன்ஜின், இது எல்லாமே மேனேஜ்டு கிளஸ்டர்ஸ். ஸோ EKS, GKE, AKS இது எல்லாமே. ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா they are creating a production grade cluster and உங்களுக்கு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட கமாண்ட் லைன் வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கிளஸ்டர்லாம் கிரியேட் ஆகியே வந்துடும். நீங்க உங்க மெஷின்ல இருந்து அந்த கிளஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணா போதும். அந்த கிளஸ்டரை மேனேஜ் பண்றது, மாஸ்டர் மெஷின், ஒர்க்கர் மெஷின் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது எல்லாமே they will take care of it. ஸோ உங்களுக்கு what we will do is, ஸோ கரண்டா இப்போ what we have is ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன்ல நம்ம KOps அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம if you are part of the ICU programல நீங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல if you are part of it and if you are attending this classes-னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் செஷன் ஒன்று வரும்போது you will be having this EKS. So EKS-ன்றதை கிரியேட் பண்ணி you will have a separate project on that which will be taken by Damodaran sir. So not me. பட் நம்ம கிளஸ்டரை எங்க கிரியேட் பண்ணாலும் how Kubernetes cluster is createdன்றது it's completely our choice. கிளஸ்டர் எங்க கிரியேட் ஆனாலும் படிக்க போற டாபிக்ஸ் சேம் தான். Kubernetes தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஆனா எங்க Kubernetes ரன் ஆகுதுன்றது தான் டிஃபரெண்ட். ஸோ த கான்செப்ட்ஸ் அண்ட் த டாபிக்ஸ் ஆர் கோயிங் டு பி சேம். லைக் பாடு, கண்டெய்னரு, டெப்ளாய்மெண்ட், ஸ்டேட்ஃபுல் செட்ஸ், டிஃபான் செட், இது எல்லாமே நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். இது தாண்டி அஞ்சாவதா ஒன்று இருக்கு. தட் இஸ் த ஃபைனல் திங் which is called as Kubernetes the hard way. அப்படின்னா என்னது? ஸோ வாட் இஸ் Kubernetes the hard way அப்படின்னா நம்ம ஸோ வாட் இஸ் த ஹார்ட் வே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ திஸ் மீன்ஸ் நமக்கு
So we are going to create the entire cluster from the scratch. நம்ம என்ன பண்ண போறோம்னா entire cluster from the scratch. எந்த இன்ஸ்டலேஷன் மெத்தடுமே கிடையாது. ஸோ எந்த இன்ஸ்டலேஷன் மெத்தடுமே கிடையாது. திஸ் இஸ் த ஹார்டஸ்ட் வே டு இன்ஸ்டால் குபர்னட்டிஸ் ஃப்ரம் த ஸ்கிராச். ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் போகணும்னா நீங்க குபர்னட்டிஸ் ஹூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டீப்லி இல்ல இன்டெப்தா எப்படி குபர்னட்டிஸ் ஒர்க் ஆகுது, ஒன்னு எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நீங்க லேர்ன் பண்ணணும்னா அப்ப யூ கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயுமே நம்மளுக்கு லிங்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த லிங்கை உங்களோட சாட் பாக்ஸும் நான் ஷேர் பண்றேன். ஸோ கேன் ஹேவ் அ லுக் இன் டு இட் அண்ட் யூ கேன் நோட் இட் டவுன். ஏன்னா நமக்கு இங்கேயே கியூப் ஒன், கியூபர்மேட்டிக்ஸ், கியூப்ஸ் பீரியடு, சார்ம்டு குபர்னட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, நிறைய இன்சுலேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இன்சுலேஷன் மெத்தடும் கூடிக்கிட்டே தான் போகும். அல்டிமேட்டா எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஒரு குபர்னட்டிஸ் கிளஸ்டரை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு வழிதான். டன். ஸோ இப்போ நமக்கு இன்னி செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கேஆப்ஸ் அப்படின்ற ஒரு டூலை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறோம். அப்ப நானும் என்ன பண்றேன், நெட்ல போயிட்டு கேஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். ஸோ கேஆப்ஸ் சர்ச் பண்ணனா அஃபிஷியலா எனக்கு கிட்டப்ல ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஸோ கிட்டப்ல எனக்கு என்ன இருக்குன்னா அஃபிஷியலா ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஸோ இதுக்கு என்னன்னா வாட் இஸ் இட் மீன்னா, ஸோ த ஈஸியஸ்ட் வே டு கெட் அ ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டர் அப் அண்ட் ரன்னிங். So KOps அப்படின்றது என்னன்னா, the KOps tool will not only to help you create, destroy, upgrade and maintain production grade highly available Kubernetes cluster, but it will also provision the necessary cloud infrastructure. So இப்போதைக்கு AWS and GCP is officially supported, meaning verified supporters. நம்ம Kubernetes சொல்லிட்டு இப்போ நம்ம Kubernetesக்கு அஃபிஷியல் டூல் இருக்கும், ஒரு லிங்க் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, Kubernetes KUBRNETS Kubernetes ரிலீஸ் டேட் இல்லை, Kubernetes சர்ச் பண்ணோம்னா அதுக்குன்னு தனியா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன்ல நீங்க போனீங்கனாலே சைட்ல கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்ற ஹெட்டிங்ல ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல இன்ஸ்டாலிங் Kubernetes வித் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அவனே 3 மெத்தட் கொடுத்துருப்பான், KubeADM, KOps, KubeSpray. இப்போ அஃபிஷியல் Kubernetes டாக்குமெண்ட்லே, ஏன்னா Kubernetes போயிட்டு EKS, AKS, கூகுளோட எல்லாம் பிராண்டிங் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க எல்லாம் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஈவன் தோ Kubernetes இஸ் கிரியேட்டட் பை கூகுள்னாலும் அவங்க கூகுளோட அஃபிஷியல் இன்ஸ்டலேஷன் மெத்தட்ல வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குங்க, KubeADM வழியா, இல்ல KOps வழியா, இல்ல KubeSpray வழியா. அப்ப அஃபிஷியலா Kubernetes டாக்குமெண்டேஷன்லயே KOpsன்றது நம்ம இன்சுலேஷன் Kubernetes வித் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் ஆன ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஹெட்டிங்லேயே இருக்கு. ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு அவனே கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவான். ஆனா அதே கமாண்ட்ஸ் தான் இந்த GitHubலயும் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இங்க நீங்க கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட்லயே ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம். நம்மளுக்கு AWS, GCP, Azure தவிர இன்னும் ஓப்பன் ஸ்டாக், டிஜிட்டல் ஓஷன், ஹெட்ஸ்னர், ஸ்பாட் ஓஷன் சொல்லிட்டு அதுலலாம் சிலதெல்லாம் பேட்டா சப்போர்ட், அஸ்யூர் எல்லாம் ஆல்ஃபா சப்போர்ட். ஆல்ஃபா என்னன்னா கூடிய சீக்கிரமே அஃபிஷியல் வெரிஃபைடு இன்ஸ்டலேஷன் மெத்தடா மாறிடும் அப்படின்றாங்க. நீங்க டிப்ளாய் டு AWS கிளிக் பண்ணீங்கன்னா so here you will have all the commands, என்னென்ன கமாண்ட் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, which you can use to create an environment. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ what we are doing is நம்மளுக்கு இந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேரும் பண்றேன், you can have a look into it. பட் இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்குங்க. அந்த வேர்ட் டாக்குமெண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use for installing our cluster. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட AWS கன்சோல்ல நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். அண்ட் இந்த AWS கன்சோல்ல நம்ம அது என்னன்னா ட்ரீட் பண்ண போறோம்னா கிளையண்ட் மெஷினாக ட்ரீட் பண்ண போறோம். அந்த கிளையண்ட் மெஷின் வழியாக we are going to create a cluster. ஸோ இப்போ நான் AWS லாகின் நான் பண்ணிட்டு இருக்க கேப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ. லெட் மீ லாகின் இன் த பேக் எண்ட். இப்போ ஒரு ரியல் டைம் சினாரியோல மோஸ்ட் யூஸ்ட் கிளஸ்டர்னா எது, எந்த இன்ஸ்டாலேஷன் டைப் யூஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி கிரியேட் பண்ணி தானே மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. மோஸ்ட் யூஸ்ட் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் அப்போ அது நெட்ல தான் நம்ம போயிட்டு ஏதாவது டேபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணி அது மோஸ்ட் யூஸ்ட் கிளஸ்டர் அப்படின்றது வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அசியூர், கூகுளோட EKS, KubeADM இது எல்லாமே ஒரு கம்பெனில ஒரு யூஸ் பண்றாங்க. இல்ல நான் எந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் டைப் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். KOps,
அதுதான் நான் இப்ப சொன்ன ஆன்சர் மூணுமே 3 டிஃப்ரெண்ட் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் தான். So, அஸ்யூர் EKS யூஸ் பண்ணுவாங்க, கியூபேடியமும் யூஸ் பண்ணிருக்காங்க, கேஆப்ஸும் யூஸ் பண்ணி இன்டர்வியூல இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்க எங்க கம்பெனில இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. பட் டாப் ஒன் எதுனா நீங்க நம்ம நெட்ல தான் தேடி பார்க்கணும், which is the Kubernetes cluster installation method widely used அப்படின்னு சொல்லிட்டு. okay. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா EC2 அப்படின்றத நான் என்னோட AWS கன்சோல்குள்ள வந்துட்டேன். ஸோ லெட் மீ கெட் இன்சைட் த EC2. லெட் மீ கோ டு இன்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ நான் மும்பை அப்படின்ற ரீஜன்ல நான் இருக்கேன். ஸோ லெட் மீ ஓப்பன் மை டாக்குமெண்டேஷன். ஓகே, ஸோ இங்க கியூபேடியம்க்கு டாக்குமெண்டேஷன் இருக்கு, which you can look into it. பட் ஆனால் நமக்கு அல்டிமேட்டா ஒரு கிளஸ்டர் தான் நமக்கு தேவை, 2 கிளஸ்டர் வச்சு நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ வில் பி யூசிங் கேஆப்ஸ். ஏன்னா கியூபேடியம் யூஸ் பண்ணீங்கன்னா கிளஸ்டர் கிரியேட் ஆயிரும். ஆனால் ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்மளுக்கு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணும்போது ஹைலி அவைலபிளா வைக்கும் போது வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ வி வில் யூஸ் கேஆப்ஸ் ஆஸ் பர் த மீன்ஸ் ப்ரொடக்ஷன் கிரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சில ப்ரீ ரெக்வயர்மெண்ட்லாம் இருக்குங்க. இந்த ஸ்கிரிப்ட்லாம் இந்த கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு யூ ஹேவ் சம் ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ முதல் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இன்னைக்கு செஷன்ன்றது வெறும் கிளஸ்டர் கிரியேஷன் மட்டும் தான், வேற எந்த கியூபிடிஸ் ரிலேட்டட் டாபிக்கும் நம்ம பார்க்க போறது இல்லை. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வாட் வி ஹேவ் இஸ் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் வி ஹேவ் அன் AWS அக்கௌண்ட். ஸோ நம்ம கிட்ட ஒரு AWS அக்கௌண்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு லைனக்ஸ் மெஷின் வேணும். அது என்ன ஃபிளேவர்ல இருக்குன்னா உபுண்டு ஃபிளேவர்ல இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஒரு உபுண்டு ஃபிளேவர் மெஷினும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இட் இஸ் கிரியேட்டட். ஸோ நேம் காப்ஸ் கிளையண்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஏன்னா அது ஒரு கிளையண்ட் மெஷின்றதுனால. அண்ட் உபுண்டு பேஸ்டு. ஸோ லேட்டஸ்ட் 22.04 இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இட்ஸ் a free tier eligible as well. ஸோ காப்ஸ் கிளையண்ட் ஃப்ரீ tier eligible. T2 micro is enough. ஏன்னா நம்ம மாஸ்டர் ஒர்க்கருக்குலாம் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ மாஸ்டர் ஒர்க்கர் மெஷின் டு உங்களோட மாஸ்டர் மெஷின் ஒர்க்கர் மெஷினுக்குலாம் யூ கேனாட் யூஸ் T2 மைக்ரோ. ஆனால் நம்ம பர்சனல் மெஷின்ன்றனால T2 மைக்ரோ இஸ் ஃபைன். ஸோ பர்சனல் கிளையண்ட் மெஷின்ன்றனால T2 மைக்ரோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் key pair, do I have a key pair? No, I'll create a new key pair in the name of Kubernetes key அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். I'll directly use the form of PPK and create key pair. So now network settings la I'll select an existing security group. I have an existing security group. I guess I have a default security group, but I'll create a new security group. I'll allow SSH, HTTP and HTTPS. adukadutha I'll go and edit it. So ipadiki I'll create a new security group. For now I'm opening only these 3 things. And configure storage la 8 GB badal I'll give it as 15 GB. And மீதி எதுவுமே நமக்கு கிடையாது. சப்போ ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வாட் வி ஆர் டூயிங் இஸ், ஸோ நவ் வி கேன் வி ஆர் ஹேவிங் அன் உபுண்டு பேஸ் மெஷின் T2 மைக்ரோ. ஒரு புது செக்யூரிட்டி குரூப் 15 GB வால்யூமுக்கு நான் ஒரு உபுண்டு மெஷினை லான்ச் பண்றேன். ஸோ லெட் அஸ் இட் ஹாஸ் பீன் லான்ச்ட், வியூ ஆல் இன்ஸ்டன்சஸ். அண்ட் நவ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் யூஸ் புட்டி அண்ட் லெட் அஸ் லாக் இன் டு திஸ் மெஷின். அண்ட் நம்ம SSH, HTTP, HTTPS மட்டும் தான் கொடுத்தேன். I think it is more than enough. அதுக்கு மேல நம்மளுக்கு எந்த போர்ட்டும் ரெக்வயர்மெண்ட் கிடையாது. So we'll leave it as it is. So let us refresh. So let me open downloads. Putty. Putty and அதுல refresh. நம்மளோட
பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் இட். ssh auth browse என்னோட key file and colors-ல use system color and appearance let me change this to bold 12. okay and apply. accept. இது ubuntu based machine ubuntu user and sudo switch user -root. okay, so now I'm currently working as a superior root user and என்னோட மெஷின் குள்ள நான் SSH பண்ணி வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 கமாண்ட்ஸ் நம்ம அடிக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா we will run commands. ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ் அடிப்போம், what we will do அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ we'll be using commands like kops அப்படின்னு கமாண்ட் அடிப்போம். இப்போ kops அப்படின்னு ஒரு கமாண்ட், kops create cluster அப்படின்னு ஒரு கமாண்ட் நம்ம கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிளஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கான சில ப்ரீரெக்வசைட்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் இப்படி ஒரு கமாண்ட் நம்ம ரன் பண்ண போறோம். பட் இந்த கமாண்டை ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மெஷின்ல kops-னு ஒன்று இருக்கணும். ஸோ kops-னு ஒன்று இருந்தால் தான் அது ரன்னே ஆகும். ஆனால் இப்போதைக்கு கமாண்ட் kops நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. அப்போ அதுதான் நம்ம பண்ண போற முதல் ஆக்டிவிட்டி. ஸோ நமக்கு இங்கவே லிங்க் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் திஸ். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, என்டர் அடிங்க. ஸோ நவ் உங்களுக்கு ஒரு நெட்ல இருந்து என்ன பண்றாங்க, நம்ம கேர்ல் பண்ணி கிட்டப்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்றோம். ஏன்னா நான் உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் லிங்க் ஷேர் பண்ணிருக்கும் போதே கிட்டப்ல இருந்து ஒரு லிங்க் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க kops அப்படின்னு சர்ச் பண்ணாலே கிட்டப் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டப்ல தான் உங்களோட அந்த காப்ஸ்ன்ற டூலோட ஸ்கிரிப்ட் அண்ட் கோட் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ இங்கதான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா we have the script. சப்போ அதே கிட்டப்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம லேட்டஸ்ட் காப்ஸ்ன்ற டூல நம்ம என்ன பண்றோம், நம்ம டவுன்லோட் பண்றோம். ஸோ இப்போ எனக்கு 161 MB டோட்டலு, எனக்கு ஒரு 200 120 130 டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எனக்கு டோட்டலா டவுன்லோட் ஆகிருந்துச்சு. இந்த கிட்டபோட லிங்க்கும் சென்ட் பண்ணுங்க. நீங்க இதுல இருந்தே நீங்க லிங்க் எடுத்துக்கலாம். கிட்டப்ல இருந்து லிங்க் இருக்காது. ஓகே ப்ரோ, பட் இன்டர்வியூல வந்து சப்போஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்ம இந்த மாதிரி கிட்டப்ல இருந்து அதுக்கு நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் kops-ஓட லிங்க். ஓகே ஓகே ப்ரோ, இங்க இருந்து தான் நம்ம எடுப்போம். ஸோ கிட்டப்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா கிட்டப்லயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் தான் ஷேர் பண்ணிருப்பாங்க, நீங்க படிக்கிறதுக்கு இங்க இதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கிட்டப்ல இருக்காது. கிட்டப்ல ஜஸ்ட் தே ஆர் ஸ்டோரிங் த கோட், அவ்வளவுதான். அதுல இருந்து நம்மளுக்கு எந்த லிங்க் எந்த கமாண்டுமே இருக்காது. நீங்க கிட்டப்ல தான் க்ளோன் எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ இங்க அஃபிஷியலா குபர்னெட்டிஸோட டாக்குமெண்டேஷன், kops டாக்குமெண்டேஷன் அதை ஷேர் பண்ணிருக்கேன். அதுல தான் உங்களுக்கு கமாண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ எப்படி நீங்க kops இன்ஸ்டால் பண்ணணும், kubectl இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹியர் யூ வில் ஹேவ் இட். ஓகே. இப்போ ரியல் டைம்ல நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுமா இல்ல அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க? அது நம்ம டெசிக்னேஷன் வரங்க, அதை நான் என்ன சொல்லல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட மெஷின் நம்ம ஃபர்ஸ்ட் kops-னு ஒரு டூலை நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ls-lன்னு கொடுத்தனா kops-னு ஒரு ஃபைல், ஒரு சிங்கிள் ஃபைல் தான், அது ஃபோல்டர் கூட கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல். ஸோ நம்மளுக்கு ஒரு 161 MB-க்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டவுன்லோட் இருக்கு. ஸோ இட்ஸ் a single file which has been downloaded. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சிங்கிள் ஃபைல் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் ஓவர் ஹியர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டு அப்படின்னா நமக்கு அந்த டாக்குமெண்டேஷனை போயிடலாம். இப்போ இது ஒரு சிங்கிள் ஃபைல், ஆனா இந்த ஃபைலை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், kops அப்படின்ற கமாண்ட் நம்ம ரன் பண்ண போறோம். ஆனா இந்த kopsன்ற கமாண்டை ரன் பண்றதுக்கான பைனரி ஃபைல் தான் இது. ஸோ இந்த ஃபைல் தான் பைனரி ஃபைல் which used to be running. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா since it is a binary file, அதுக்கு நான் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ கிரீன் கலர்ல வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் கிடையாது, ஆனா இப்போ எக்ஸ்ன்னு ஆட் ஆயிருச்சு. அப்போ இந்த ஃபைலை நீங்க ரன் பண்ணலாம். ஆனாலும் நீங்க kops கிரியேட் கிளஸ்டர் அப்படின்னு சும்மா ஏதாவது கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா மறுபடியும் எரர் தான் அடிக்குது, kopsன்ற கமாண்ட் என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாட் எக்ஸாக்ட்லி வி ஹேவ் டு டூ இஸ், உங்களோட மெஷினோட எல்லா பைனரி ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஒரு டைரக்டரியில இருக்கும், யூசர் லோக்கல் பின் அப்படின்னு. அதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம புஷ் பண்ண போறோம். இப்போ விண்டோஸ் மெஷின்ல உங்களோட எல்லா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்னா சி டிரைவ்ல இருக்கும். ஸோ சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இருக்கும், வேர் யூ வில் ஹேவ் யுவர் அப்ளிகேஷன். அதே தான் இங்கேயுமே. ஸோ இங்கேயுமே சேம் கான்செப்ட் தான். யுவர் kops பைனரி இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா யூசர் லோக்கல் பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்கு அடியில யூ வில் ஹேவ் யுவர் பைனரி ஃபைல்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், லெட் மீ காப்பி திஸ் அண்ட் லெட் மீ பேஸ்ட் இட். ஸோ இப்போ நான் இதை நான் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு இந்த kopsன்ற கரண்ட் ஃபோல்டர்ல இருக்கிறது காணோம். ஏன்னா நான் அதை மூவ் பண்ணி யூசர் லோக்கல் பின்னுக்கு நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி நான் kopsன்னு அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு கமாண்ட் நாட் ஃபவுண்ட் தான் வந்துச்சு. ஆனா இப்போ நான் kopsன்னு என்டர் அடிச்சேன்னா
சியர் எனக்கு அவுட்புட் வருது. என்ன வருதுன்னா, காப்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கெட் அ ப்ரொடக்ஷன் கிரேட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்ஸ்ன்ற கமாண்டுக்கு அப்புறம் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கவே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபன் ஹெல்ப்னு போட்டு நீங்க அதை பத்தி இன்னும் இன்டெப்தாவும் நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டான். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம இனிமே காப்ஸ்ன்ற கமாண்டை நம்ம மெஷின்ல நம்ம ரன் பண்ண முடியும். அதே தான் kubectl-லுமே. இப்போ நான் kubectl-ன்ற கமாண்ட் ரன் பண்ணா கமாண்ட் நாட் ஃபவுண்ட். அப்போ நம்ம என்ன பண்றோம், சேம் நம்ம kubectl நம்ம என்ன பண்றோம்னா we are downloading it. டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னா அதே மாதிரி அதே கான்செப்ட் தான். இட் வில் ஹாவ் அ பைனரி ஃபைல். அந்த பைனரி ஃபைலுக்கு நான் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் கொடுத்தோன்னா அதுக்கு கேன் see here கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனாலும் ஸ்டில் கமாண்ட் will not run unless you push it to user local bin. ஸோ இப்போ யூசர் லோக்கல் பின்னுக்கு புஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் kubectl அடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகல. ஆனா இப்போ நான் kubectl அடிச்சேன்னா இட் வில் ஒர்க். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. kubectl கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தட் we will have a look into it. பட் இப்போதைக்கு நம்ம பைனரி அண்ட் நம்மளோட காப்ஸ் பைனரி அண்ட் kubectl பைனரி நம்ம என்ன பண்றோம், நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே அஃபிஷியல் ஆர்டிகல்லே அதான் சொல்லியிருக்கோம். நீங்க உங்களோட செட்டப்பை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐஏஎம் யூசர்லாம் கிரியேட் பண்ணி பெர்மிஷன்லாம் நீங்க செட் பண்றதுக்கு முன்னாடி வாட் யூ ஹேவ் டு டு இஸ் யூ நீட் டு ஹேவ் மேக் ஷூர் யூ ஹேவ் காப்ஸ் அண்ட் kubectl இன்ஸ்டால்ட். அப்போ ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணீங்கனாலே அவன் அந்தந்த டூலுக்கான இன்ஸ்டலேஷன் கமாண்ட்ஸ் அவன் கொடுத்துருவான். அதுதான் நமக்கு இந்த இன்ஸ்டாலிங்ன்ற கைட்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே இன்ஸ்டாலிங், அதுக்கடுத்து யூ வில் ஹேவ் டிப்ளாயிங் டு AWS or GCP அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹேவ். ஸோ நமக்கு இங்க இருக்கு, நம்மளுக்கு இங்க கேர்ல் கமாண்ட் போட்டு எப்படி நம்ம காப்ஸ் டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸோ இந்த அஃபிஷியல் லிங்க்ல இருந்து எடுத்து இங்க எழுதுனது தான் இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீ ரெக்வசைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ காப்ஸ்ன்றது எதுக்குன்னா Kubernetes கிளஸ்டர் இனிஷியேட் பண்றது, kubectl-ன்றது எதுக்குன்னா Kubernetes கிளஸ்டருக்குள்ள பாடை கிரியேட் பண்ணி அந்த பாடோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு எல்லாமே AWS அக்கௌண்ட் அண்ட் லினக்ஸ் மெஷின்ன்றது ஒரு Ubuntu மெஷின் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்ப நம்ம இந்த காப்ஸை வச்சு காப்ஸ் என்ன பண்ண போதுன்னா நமக்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. பட் அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு நமக்கு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் வேணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா நான் கரண்டா நான் யூஸ் பண்றது இந்த ஆரஞ்சு கலர் மெஷின். இந்த ஆரஞ்சு கலர் மெஷின்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஆம் ரன்னிங் சம் கமாண்ட்ஸ், காப்ஸ் kubectl எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மெஷின் வழியாக ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அ மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர். அப்ப இந்த மெஷின் இந்த மாஸ்டர் ஒர்க்கரை AWS அக்கௌண்ட்ல கிரியேட் பண்றதுக்கு இட் நீட்ஸ் டு ஹேவ் பர்மிஷன்ஸ். அப்ப அதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப்பே. we are going to create a IAM user. IAM யூசர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த IAM யூசர் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன்ஸ். ஸோ லெட் மீ கோ டு IAM கன்சோல் அண்ட் இங்க நம்மளுக்கு இதெல்லாம் மினிமமா நீங்க இத்தனை பர்மிஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் இந்த சர்வீஸ் இதெல்லாம் நீங்க ஃபுல் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் உங்களோட ஃபுல்லாவே எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு யூ நீட் டு ப்ரொவைட் தீஸ் பெர்மிஷன்ஸ். அப்ப நீங்க வேணும்னா இதை மேனுவலா 1 by 1 நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். பட் நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to add a user. User name will be cops user. I am going to give him programmatical access. Next permission, attach existing policies. Instead of giving him like 1 by 1 access, I'm going to give him full access. And நான் create பண்றேன். So I'm going to give full access to my IAM user. இப்போ எனக்கு ஒரு ஆக்சஸ் கீயும் ஒரு சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் எனக்கு என்ன வந்துருச்சுன்னா கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ பெர்மிஷன்ஸோட கிடைச்சிருச்சு. இங்க நம்மளுக்கு கமாண்ட்ஸ் இருக்கும், IAM கிரியேட் குரூப், IAM அட்டாச் பாலிசி, IAM அந்த மாதிரி நம்மளுக்கு கிரியேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க இப்படி கமாண்ட் வழியா நீங்க கிரியேட் பண்றதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா கன்சோல்லே போயிட்டு ஒரு IAM யூசரை டக்குன்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதே IAM யூசர் கமாண்ட் லைன்ல கிரியேட் பண்றது தான் இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம IAMல ஒரு யூசர் கிரெடென்ஷியல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த IAM யூசர் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இந்த ஆரஞ்சு கலர் மெஷின்ல, ஏன்னா இப்போதைக்கு நம்ம இந்த கிரீன் பிங்க்லாம் வரவே இல்லை, இந்த ஆரஞ்சு கலர் மெஷின் நம்ம லோக்கல் மெஷின்ல கான்ஃபிகர் பண்ண போறோம். அப்ப IAM யூசரை கான்ஃபிகர் பண்றதுக்கு AWS கான்ஃபிகர்ன்றது தான் கமாண்ட். ஆனா அதுவும் அகைன் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு AWS கான்ஃபிகர்ன்றது அகைன் AWSன்ற கமாண்ட் லைன் இல்லை. அப்ப apt get update apt install AWS CLI அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு AWS கமாண்ட் லைன்
உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆயிரும். So let us wait for a few seconds. Done. இப்ப apt install AWS CLI அப்படின்னு நம்ம கொடுத்து -y கொடுத்துட்டோம்னா எனக்கு AWS command line இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்க AWS configure அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா it will work, but installation is a little bit slow. Okay, now it's fine. Let us wait for a few seconds. ஏன்னா எனக்கு command line installation ஆயிருச்சுன்னா நம்ம AWS configure ன்ற கமாண்ட் கொடுத்து we'll set up the IAM credentials. Okay. So இப்போ நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக AWS CLI இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் AWS configure அப்படின்ற கமாண்ட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு ஆக்சஸ் கீ ஐடிலாம் கேட்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஆக்சஸ் கீ ஐடியை காப்பி பண்ணிட்டு லெட் மீ பேஸ்ட் இட். சீக்ரெட் ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணிட்டு லெட் மீ பேஸ்ட் இட். டிஃபால்ட் ரீஜன் நேம் என்னன்னா AP-South-1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதான் நம்ம மும்பை ரீஜன் அண்ட் அவுட்புட் ஃபார்மேட் ஜேசன் ஃபார்மேட்ல ரன் ஆகு அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நான் கொடுத்தது ஒர்க் ஆகுதா அப்படியா டெஸ்ட் பண்றதுக்கு AWS EC2 describe instances அப்படின்ற கமாண்ட் ரன் பண்ணனா எனக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஓடுது அதோட மொத்த இன்ஃபர்மேஷன் வரும். எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் T2 மைக்ரோ Kubernetes கீன்ற இதுல எனக்கு ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு I'm getting the entire information. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா I got that entire information. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸோ I have my IAM user setup and configured. ஸோ இப்போ நம்ம புதுசா நம்ம என்ன பண்ண போறோம்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம புதுசா படிக்க போறோம். So we are going to set up something called as environment variables. So environment variablesனா என்ன, what is it அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், we'll have a look into. So இப்போ for exampleக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use something called as export அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு and unset print env அப்படின்னு 3 கமாண்ட். இப்போ environment variablesனா என்ன, what is it, what does it do அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் என்ன பண்றேன், print env அப்படின்ற முதல் கமாண்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். print envனா என்னன்னா என்னோட கரண்டா என்னோட லைனக்ஸ் மெஷினோட எல்லா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் வைக்கிறோம். இதுதான் நம்மளோட கரண்டா இருக்கிற எல்லா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ் ரூட் யூசர். எல்லா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ இப்போ ஸோ ஆல் த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் அவைலபிள் ஓவர் ஹியர். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க யூ கேன் கால் தீஸ் வேரியபிள்ஸ் அண்ட் யூ கேன் கெட் த அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே echo hi my name is $. இப்போ நம்ம கரண்டா என்ன யூசரா இருக்கோம்னா அது அந்த யூசர் அப்படின்ற வேரியபிள் கடையில இருக்கும்.
ஸோ அப்போ இங்கே யூசர்ன்ற வேரியபிள் நான் பேஸ்ட் பண்றேன். ஹாய் மை நேம் இஸ் டாலர், இந்த வேரியபிளை கால் பண்ணேன், அதுக்குள்ள இருக்கிற டேட்டான்றது ரூட். அண்ட் ஐ ஆம் ரன்னிங் திஸ் கமாண்ட் இன் த பாத் ஆஃப் டாலர். இன்னொரு வேரியபிள் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா PWD ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ PWD அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த கமாண்ட் என்டர் அடிச்சு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் பாருங்களேன். ஹாய் மை நேம் இஸ் ரூட் அண்ட் ஐம் ரன்னிங் திஸ் கமாண்ட் இன் த பாத் ஆஃப் /root அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் ஆகுது. அப்போ என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு இங்க ரீப்ளேஸ் ஆகுது. சப்போஸ் நீங்க இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் யுவர் பாத். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிடின்னு மாறிடுறேன். ஓபிடில இருந்து இதே எக்கோ கமாண்ட் ரன் பண்ணனா அவுட்புட் பாருங்களேன், ஹாய் மை நேம் இஸ் ரூட் அண்ட் ஐம் ரன்னிங் திஸ் கமாண்ட் இன் த பாத் ஆஃப் /opt. அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு PWDன்றது ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள். அது நம்மளோட கரண்ட் பார்த்து அது என்ன பண்ணிருக்கோம்னா அந்த வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ தட் இஸ் வாட் PW மீன்ஸ். ஓகே, ஸோ இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் நம்ம திருப்பி நம்மளோட ஹோம் பாத்துக்கே போயிடலாம். இப்போ புதுசா நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போறேன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் சொல்லி தரப்போறேன். எக்ஸ்போர்ட் அப்படின்ற கமாண்ட் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்ல ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை ஆட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட் ஏஜ் ஈக்குவல் டு 100 இப்படி நான் கொடுக்குறேன். ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா இப்போ இந்த லிஸ்ட்ல ஏஜ் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, ஏஜ் அப்படின்னு ஒன்று லைனே இங்கே இல்லை. ஆனால் இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் ENVன்னு நான் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க ஏஜ் 100ன்னு புதுசா ஒன்று ஆட் ஆயிடுச்சு. இப்போ அதையுமே நான் என்னோட எந்த பாத்துல இருந்து வேணாலும் நான் கால் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஆகும்னா இட் வில் ஷோ இட் அஸ் அன் அவுட்புட். ஸோ என்ன பண்றேன், அதே மாதிரி எக்கோ கமாண்ட் பழைய எக்கோ கமாண்ட் எடுக்கிறேன். and I'm running in the path of $PWD and my age is $age அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் பண்ணேன்னா ஹாய் மை நேம் இஸ் ரூட், ஐம் ரன்னிங் இன் பாத் ஆஃப் /root and my age is 100. அப்போ $age சொல்லிட்டு நீங்க அந்த வேரியபிளும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா you can call it. So but this is an example of how do you create your cluster. How do you create a cluster? நம்ம அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம கத்துக்கிறதுக்கு நம்ம இந்த print env எக்ஸ்போர்ட் அப்படின்னு கமாண்ட்லாம் நம்ம லேர்ன் பண்றோம். அப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வேரியபிள் எப்படின்னா டெலீட் பண்றது. ஃபார் தட் we are going to use unset அப்படின்னு ஒரு கமாண்ட், unset age அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ unset age அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்து நான் என்டர் அடிச்ச உடனே எனக்கு என்ன ஆயிரும்னா எனக்கு இந்த வேரியபிள் டெலீட் ஆயிரும். ஸோ திஸ் வில் பி டெலீட்டட். இப்போ நான் திருப்பி ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு print ENV அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த லிஸ்ட்ல ஏஜ் அப்படின்னு ஒரு வேல்யூவே நம்ம கிட்ட இங்க இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு 3 கமாண்ட் which is what is it now. So we have learned like print env, இது எல்லாமே Linux bash commands, print env, export and unset அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 கமாண்ட் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இது உங்களுக்கு Terraform advanced செஷன்ஸ்லயும் நம்மளுக்கு யூஸ் பண்ணப்படும். அண்ட் சில செஷன்ஸ்லாம் we'll be setting these environment variables. அண்ட் இன்டர்வியூல என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி செட் பண்றதுன்னு கேட்கும்போது கேன் யூஸ் தீஸ் கமாண்ட்ஸ். ஸோ அப்போ அப்படி என்ன பண்ண சொல்றாங்கன்னா அப்படி நீங்க இந்த AWS ஆக்சஸ் கீயையும் உங்களோட சீக்ரெட் கீயையும் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளா செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் AWS ஆக்சஸ் கீ ஐடி ஈக்குவல் டு அப்படியே அந்த கீ ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் இட். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ ஈக்குவல் டு AWS சீக்ரெட் ஆக்சஸ் கீ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து அந்த டாலர் கிடையாது, அந்த டாலர் இல்லாம you have to copy it from here, copy and paste this, done. So அப்போ நம்ம இப்போ print env அப்படின்னு லிஸ்ட் கொடுத்தனா நீங்க ஆக்சஸ் கீ ஐடியும் சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கடியில இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 என்விரான்மெண்ட் வேரியபிள் நமக்கு நெக்ஸ்ட்ல யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போறோம்னா we have something called as, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் IAM பர்மிஷன் நம்ம கிரியேட் பண்ணோம், அது என்விரான்மெண்ட் வேரியபிள்ல ஆட் பண்ணிட்டோம், பர்மிஷன் ஓவர். ரெண்டாவது நீங்க Terraform அட்வான்ஸ் Terraform ICU நீங்க அட்வான்ஸ் Terraform செஷன் படிக்கும் போது வாட் யூ வில் டு இஸ் யூ வில் கீப் யுவர் ஸ்டேட் ஃபைல். ஸோ ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அதை S3 பக்கெட்ல வைப்பீங்க. இப்போ இந்த காப்ஸ்ன்ற டூலுமே என்ன, இப்போ நம்ம இந்த காப்ஸ்ன்ற டூல் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இதுவுமே Terraform தான் யூஸ் பண்ணுது. பிஹைண்ட் த சீன்ஸ்ல Terraform யூஸ் பண்ணி தான் இந்த கிளஸ்டர் கிரியேஷன், உங்களை மாஸ்டர் ஒர்க்கர் இது எல்லாமே கிரியேட் பண்ண போறது எல்லாமே இந்த காப்ஸ் தான், Terraformன்ற டெக்னாலஜி வச்சுதான். அப்போ அதுலயும் அவன் என்ன சொல்றான்னா உங்களோட கிளஸ்டரோட என்டையர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷனை நாங்கள் பத்திரமா ஒரு இடத்துல வைப்போம். அப்போ அதுக்கு எங்களுக்கு ஒரு S3 பக்கெட் வேணும். ஸோ இந்த S3 பக்கெட்ன்றது தான் உங்களோட கிளஸ்டரோட மொத்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட் வி ஆர் கோயிங் டு டு திஸ்,
ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ S3 பக்கெட். அப்போ அதுவும் நம்ம அங்கே கமாண்ட் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், கன்சோல் வழியாவே லெட் மீ கிரியேட் அ பக்கெட். கிரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுப்போம். bucket name, let me give it as TerraBuck. So not TerraBuck, I'll say Kubernetes bucket, and you can date 13/12/2022. Mumbai region, access control list enabled, block public access, I acknowledge, and bucket versioning and I enable பண்ணிடுறேன். Encryption, advanced settings, and create bucket. Okay, so அப்ப எனக்கு ஒரு bucket ready ஆயிடுச்சு. So but bucket create ஆயிடுச்சு, but did I enable the bucket versioning? bucket versioning enable பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா இவங்க bucket versioning enable பண்ணி வச்சிருக்கதான் சொல்லுவாங்க. ஏன் bucket versioning enable ஆகிருக்கணும்ன்றதை நான் சொல்றேன். பட் ரைட் நவ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, bucket versioning ஓட உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஆக்சஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஐ ஹாவ் கிரியேட்டட் அ பக்கெட் டன். ஸோ எனக்கு ஒரு பக்கெட் வந்து இப்போ எனக்கு ரெடியாக இருக்கு. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற பக்கெட். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப், நம்ம கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி there is something called as authentication as well. நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கு. அது என்ன ஆத்தென்டிகேஷன்? இப்போ நான் இந்த கிளைண்ட், இப்போ நான் இந்த மிஷின் பேர் என்னன்னா நம்ம பர்சனல் மிஷின் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, they will have their own machines. So அவங்கவுங்க ஓன் மிஷின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, they will be running the kubectl commands. ஆனா இதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் who will be called as a administrator. So ஒரே ஒருத்தர் தான் who will be called as Kubernetes administrator அப்படின்னு சொல்லலாம். So he will be a Kubernetes administrator. Just a second. Okay, so he will be a Kubernetes administrator. So அப்ப நான் என்ன பண்றேன்னா, client machine தான், பட் சேம் கலர் ரைட் பண்றேன். So cube admin அவரோட client machine. So his must இது அவரோட personal machine அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கியூப் அட்மினோட பர்சனல் மிஷின், கிளைண்ட் மிஷின் அப்படின்றத. அப்ப உங்க ஆர்கனைசேஷன்ல எல்லா டூலுக்குமே, ஜென்கின்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த டூல் எடுத்தாலும் சரி, அந்த டூலை அப்கிரேட் பண்றது, அந்த டூலை பாத்துக்கிறதுன்றதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ கியூபர்னெட்டிஸ் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே சிமிலர்லி என்ன வரும்னா, சிமிலர்லி யூ வில் ஹாவ் அ கியூப் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்க. இப்போ நீங்க ஜாப் நீங்க தேடும் போதே உங்களுக்கு டெசிக்னேஷன்ல இருக்கும், உங்களுக்கு கியூப் அட்மினா அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்களா, இல்ல நார்மலா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் who will be working on Kubernetes cluster. ஸோ அப்போ கிளஸ்டர்ல ஒர்க் பண்ணுவீங்க, கிளஸ்டர்ல ஆக்சஸ்லாம் இருக்கும். ஆனா நீங்க அந்த மாஸ்டரை பாத்துக்கிறது, ஒர்க்கரை பாத்துக்கிறது, மாஸ்டர்ல ஒர்க்கர்ல ஏதாவது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை நீங்க பிரைமரியா பாத்துக்க மாட்டீங்க. Kubernetes அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, he will be taking care of it. இப்போ இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றது எல்லாமே இந்த Kubernetes அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை தான். இந்த Kubernetes அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை தான் இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றது. அப்ப நம்ம இப்ப அட்மினா தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணி இந்த ஐஎம் பெர்மிஷன்லாம் செட் பண்றது எல்லாமே நம்மளோட பெர்மிஷன்ஸ், நம்மளோட கமாண்ட்ஸ் தான், ரைட்? ஸோ இப்போ நம்ம அட்மினா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அட்மினோட கிளைண்ட் மிஷின் தான் இது. இப்ப இதுல there is something நம்மளுக்கு என்னன்னா, நோட் ஆத்தென்டிகேஷன் இருக்கு, அதுக்கு நம்மளுக்கு பப்ளிக் கீ பிரைவேட் கீன்னு ரெண்டு இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே பப்ளிக் கீ பிரைவேட் கீனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் என்ன பண்றேன், லெட் மீ இன்ட்ரோடியூஸ் யூ வித் அகைன் வாட் இஸ் அ பப்ளிக் கீ அண்ட் வாட் இஸ் அ பிரைவேட் கீ அப்படின்னா என்ன, எதுக்காக அது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம அதை பத்தி கத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கிளவுட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வி ஆர் டேக்கிங் சம்திங் கால்ட் அஸ் AWS கிளவுட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிளா நம்ம எடுப்போம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சர்வர் டு சர்வரையும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கோம். இப்போ வாட் வி ஹேவ் இஸ், வி ஹேவ் இன்டர்நெட். ஸோ திஸ் இஸ் அவர் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்னு எடுத்துக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட கிளவுடுன்னு நம்ம எடுத்துக்கோம். ரைட் சைட்ல வி ஹேவ் அ கிளவுட். ஸோ இதுதான் நம்மளோட கிளவுட். அண்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நான் இப்போ ஐ ஆம் கரண்ட்லி லெட்ஸ் சே ஐ மீன் சென்னை. ஸோ நான் சென்னையில இருக்கேன், என்னோட மும்பை அண்ட் ஹைதராபாத்ல சர்வர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஐ எம் கிரியேட்டிங் அன் EC2 மிஷின் இன் மை மும்பை ரீஜன். ஸோ மும்பை ரீஜன்ல ஒரு EC2 மிஷின் நான் கிரியேட் பண்றேன். பட் கனெக்டிவிட்டி இஸ் கோயிங் டு ஹேப்பன் பேஸ்ட் ஆன் த கிளவுட். ஸோ கிளவுட்ல நம்ம கிளவுட் வழியா தான் நம்ம கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. ஸோ இப்போ த ப்ராப்ளம் இஸ், என்ன ப்ராப்ளம் தான், இன்டர்நெட் வழியா எனக்கு EC2 கனெக்ட் பண்ண போறேன்.
இது என்னோட பர்சனல் மிஷின் எடுத்துக்கோங்க. ஸோ பர்சனல் மிஷின் ஆர் விண்டோஸ் மிஷின் எனிதிங். ஸோ இது ஒரு பர்சனல் மிஷின். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, செக்யூரா நான் இந்த மிஷினோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, we are going to use something called as SSH, which stands for secure shell. செக்யூரா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம we are going to connect to a machine. How are we connecting securely to this machine? So என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா, they're using a technology which is called as key pair. பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு கீ பேர் இருக்கும். ஸோ இப்போ AWS என்ன பண்றோம்னா, நீங்க ஒரு மெஷினை கிரியேட் பண்ணும்போதே ஒரு கீ பேர் கிரியேட் பண்றோம். ஸோ தே ஆர் ஜென்ரேட்டிங் 2 keys. ஸோ ஒரு கீக்கு பேர் பப்ளிக் கீ, இன்னொரு கீக்கு பேர் பிரைவேட் கீ அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் கீ அண்ட் another is called as private key. ஸோ இப்போ you have a public key and you have a private key. ஸோ இவங்கள என்னன்னு சொல்லலாம்னா பூட்டு சாவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூட்டு சாவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சாவின்றது உங்களோட பிரைவேட் கீ. ஸோ பிரைவேட் கீ அப்படின்றது அது பேர்ல கீ தான் இருக்கு, ஆனா இதுதான் கீ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் யுவர் கீ, சாவி அதுதான். பப்ளிக் கீன்றது லாக். ஸோ பப்ளிக் கீ அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னா லாக். ஸோ இது நம்ம லாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ அது என்னங்க லாக், அது என்னங்க கீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த பப்ளிக் கீ என்ன பண்ணிடுவானா, இப்போ இவங்க 2 பேருமே ஒரு பேருன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன நார்மலாவே இப்போ உங்க வீட்டுல ஒரு பூட்டு இருக்குன்னா, அந்த வீட்டுல ஒரு பூட்டுக்கு ஒரு மேட்சிங்கா ஒரு சாவி இருக்கும். அந்த பூட்டும் அந்த சாவி தான் பேர். வேற ஒரு பூட்டுக்கு அதே சாவியை போட்டா திறக்காது. அப்ப அவங்க 2 பேரும் ஒரு பேருன்னு சொல்றாங்க, அதுதான் இவங்களும் கீ பேர். ஸோ இந்த பூட்டுக்கு இதான் சாவி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிடுறான், AWS என்ன பண்ணிடுறான்னா, இப்படி ஒரு கீ பேரை கிரியேட் பண்ணிடுறான். கிரியேட் பண்ணிட்டு இந்த பூட்டை என்ன பண்ணிடுறான்னா உங்களோட EC2 மிஷின்ல போய் வச்சிடறான். EC2 மிஷின்ல அந்த பூட்டை வச்சிடறான் அண்ட் உங்களோட சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்றான். ஸோ சாவி என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம கிட்ட வச்சிடறோம். ஸோ இந்த சாவியை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு. அண்ட் நீங்க இந்த பூட்டையும் நீங்க என்ன பண்ணலாம்னா யார்கிட்ட வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பப்ளிக் கீ யூ கேன் கிவ் இட் டு எனிபடி. பேர்ல ஆனாதான் பப்ளிக் கீன்னு இருக்கு. ஸோ கேன் கிவ் இட் டு எனிபடி. ஸோ பப்ளிக் கீ என்ன பண்ணுவீங்கன்னா யார்கிட்ட வேணா கொடுப்பீங்க. ஸோ வில் ஷேர் இட் டு ஆல். எனிபடி யூ கேன் ஷேர் இட் டு ஆல். ஸோ பப்ளிக் கீ வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஒரு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களே நினைச்சாலும் அதை திறக்க முடியாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவங்க எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்கேன், ஒரு பூட்டு கொடுத்துறேன். அந்த பூட்டுன்றது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும். சில பூட்டுலாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் பிரஸ் பண்ணாலே லாக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு பூட்டை கொடுத்துறேன். ஸோ பிரஸ் பண்ணா லாக் ஆயிரும்ப்பா, இதான் அந்த பூட்டை வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போயிட்டு பத்திரமா ஏதோ ஒரு சூட் கேஸ் ஏதோ ஒரு இடத்துல அந்த பூட்டை நீங்க போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே நினைச்சாலும் அதை திறக்க முடியாது. ஏன்னா சாவி என்கிட்ட இருக்கிறனால. அதே தான் பப்ளிக் கீயோட கான்செப்ட். ஸோ பப்ளிக் கீன்றது ஒரு லாக். அது நீங்க எப்போ வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டாவை லாக் பண்ணிக்கலாம். ஆனா இஃப் யூ வாண்ட் டு அன்லாக் இட், அதுக்கு சாவி வேணும். அந்த சாவி என்கிட்ட பத்திரமா இருக்கிறனால யூ கேனாட் அன்லாக் இட். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா AWS இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு day 1 இதெல்லாம் எடுத்ததே தான். ஸோ AWS என்ன பண்ணிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான். ஸோ வேர் யூ வில் ஹேவ் யுவர் பப்ளிக் கீ அண்ட் யூ வில் ஹேவ் யுவர் பிரைவேட் கீ. இப்போ நானும் இந்த செஷன் ஸ்டார்டிங் அப்போ நான் ஒரு கீ கிரியேட் பண்ணேன். எது கிரியேட் பண்ணேன்னா இந்த EC2 மிஷினுக்கு ஒரு கீ கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன்னா Kubernetes கீன்னு ஒரு கீ இருக்கு பாருங்க. ஸோ இந்த நான் செஷன் ஸ்டார்டிங்ல தான் நான் அந்த கீயை கிரியேட் பண்ணேன். ஸோ ஐ ஹேவ் திஸ் கீ. அப்ப நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற கீன்றது பிரைவேட் கீ. அப்ப இது கண்டிப்பா இந்த பிரைவேட் கீக்கு மேட்சிங்கா ஒரு பப்ளிக் கீ இருக்கும். மேட்சிங்கா ஒரு பப்ளிக் கீ இருக்கும். ஆனா பூட்டு சாவின்னு ஒன்று இருக்குன்னா அந்த கண்டிப்பா அந்த சாவிக்கு ஒரு பூட்டு இருக்கும். ஸோ நம்ம கிட்ட சாவி இருக்கு. அந்த சாவியை வச்சு நம்ம பூட்டு கூட டிசைன் பண்ணிடலாம். ரைட். ஸோ அப்ப நம்ம சாவியை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பூட்டை டிசைன் பண்றோம். ஸோ லெட் மீ ஓபன் தட். ஸோ என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட புட்டி ஜென்னு ஒரு டூல் இருக்கு. புட்டி ஜென் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அது நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. இது ஆக்சுவலா ஒரு கீ ஜென்ரேட்டர் டூல் தான். அதை நான் அடுத்த டாபிக்ல வரேன். பட் இப்போதைக்கு புட்டி ஜென் இருக்கு. இப்போ இந்த புட்டி ஜென்ல நீங்க என்ன பண்ணனா, நான் இன்னைக்கு கிளாஸ்ல நான் ஓபன் பண்ண பாத்தீங்களா, இந்த Kubernetes கீ நான் புதுசா கிரியேட் பண்ணேன்ல, அந்த கீயை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த கீயை நான் லோடுன்னு கொடுத்து ஓபன் பண்ண உடனேயே நம்மளுக்கு இங்க பப்ளிக் கீ ஃபார் பேஸ்டிங் இன்டு ஓப்பன் SSH ஆத்தரைஸ்டு கீஸ் ஃபைல் நீங்க வந்துருச்சு பாருங்க. இது என்னன்னா ஆக்சுவலா இந்த சாவிக்கான பூட்டு இதுதாங்க உங்க பப்ளிக் கீன்னு சொல்லிட்டு இந்த புட்டி ஜென்ன்ற டூலே காமிச்சிடும். இப்ப நான் இந்த டயக்ராம்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களோட EC2 மிஷினுக்குள்ள உங்களுக்கு இந்த பப்ளிக் கீ இருக்குங்க. ஸோ பப்ளிக் கீ இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வேணும்னா இந்த ப்ரூஃப் காமிக்கிட்டா எப்படின்னா, வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் லெட் மீ ls-l a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹிடன் ஃபைல் காமிக்கும். ஏன்னு கொடுத்தா ஹிடன் ஃபைல். அதுல .ssh ஒரு ஹிடன் ஃபைல் இருக்கு பாருங்க, ஹிடன் ஃபோல்டர் இருக்கு. சாரி, அந்த .ssh ஹிடன் ஃபோல்டருக்குள்ள போங்க. ஸோ கரண்டா என்ன பார்த்து நான் இருக்கேன்னா root.ssh. EC2 யூசருக்கும் இதே பார்த்து தான். ஹோம் EC2 யூசர்ல .ssh ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருக்கும்.
அந்த hidden folderல ls கமாண்ட் கொடுத்தீங்கன்னா authorized keysனு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாத்தீங்கன்னா here you will have உங்களுக்கு பப்ளிக் கீ இருக்கு, SSH-RSA அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் தான் உங்களோட பப்ளிக் கீ. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ வேணா நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமா? புட்டியில இங்க இருக்கிறது கம்பேர் பண்ணலாம். 4A B3NZA C1YC. ஸோ 4A B3NZA C1YC. அப்புறம் 2E EEE இருக்கு. அப்ப 2E அங்க டபுள் அந்த மாதிரி ஏலா இருக்கு. சூப்பர். கடைசி வெர்ஷன் பார்ப்போம். FEQ 2Q CVUB. நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா FEQ 2Q CVUB அப்படி. அப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த பிரைவேட் கீக்கான பூட்டு AWS என்ன பண்ணிடுறான்னா உங்களோட மெஷின்குள்ள ஆத்தரைஸ்டு கீஸ் ஃபைல் .sshன்ற ஃபோல்டருக்குள்ள ஆத்தரைஸ்டு கீஸ் ஃபைல் என்ன பண்ணிடுறான்னா உள்ள பத்திரமாக வச்சிடலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் ஹவு கனெக்டிவிட்டி ஒர்க்ஸ். AWS என்ன பண்ணிடுறான்னா இந்த கீயை உள்ள வச்சிடலாம், AWS நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா. பட் ஆனா இப்போ எனக்கு இது AWS கிரியேட் பண்ணி தர கீ. இப்போ என்னோட விண்டோஸ் மிஷின்ல நான் ஒரு புது கீபேட் ஜென்ரேட் பண்ணணும், இல்ல லைனக்ஸ் மிஷின்ல ஒரு புது கீபேட் ஜென்ரேட் பண்ணணும்னா எப்படி ஜென்ரேட் பண்றது? ஸோ தட் இஸ் வேர் வி ஹேவ் திஸ் கமாண்ட்ஸ் இன் திஸ் டூல். இப்போ இந்த புட்டி ஜென்ன்ற டூல் இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சுவலா அங்க ஃபைல் டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்களேன், புட்டி SSH கீ ஜெனரேஷன் யூட்டிலிட்டி. அப்போ புதுசா ஒரு கீ ஜென்ரேட் பண்றது அந்த புட்டி ஜென்ன்ற வேலையே. இப்போ நான் இதுக்கு முன்னாடி லோட் பண்ணேன் ஒரு எக்ஸிஸ்டிங் கீயை, நீங்க வேணும்னா இங்க ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மவுஸை மூவ் பண்ண சொல்லும். மவுஸ் மூவ்மெண்ட் பண்ணலன்னா அந்த லோடிங் ஆகவே ஆகாது. ஏன்னா மேல அந்த ஹெட்டிங் என்ன எழுதி இருக்குன்னா ப்ளீஸ் ஜென்ரேட் சம் ரேண்டம்னஸ் பை மூவிங் த மவுஸ் அப்படின்னு. இப்ப நான் அந்த மவுஸை நான் மூவ் பண்ண வச்சுக்கோங்களேன், என்னோட மவுஸோட மூவ்மெண்ட் தான் ரேண்டம்னஸ். ஏன்னா உலகத்துல யாருமே நான் எப்படி இந்த மவுஸை மூவ்மெண்ட் பண்ணனோ அதே மாதிரி நீங்க ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பரை கிளிக்கிற மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரை நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்றீங்க, ரெண்டா ஸ்பிளிட் பண்ண உடனே திருப்பி நீங்க வச்சீங்கன்னா அது ரெண்டுமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஸோ லைக் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கேல வச்சுலாம் கிழிக்காம நார்மலா ரேண்டமா இப்படி கிழிச்சிங்கன்னா அது ஒரு கர்வ்ல போய் கிழிஞ்சு பேப்பர் ரெண்டா இருக்கும். அது ரெண்டுமே தான் பேர். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு பேப்பரை கொடுத்து அதே மாதிரி கிளினா கரெக்டா அதே மாதிரி எக்ஸாக்டா கிளியாது. ஸோ தேர் வோன்ட் பி அ மேட்ச். அதே தான் இங்கேயும். இப்போ நான் என்னோட மவுஸோட மூவ்மெண்ட் தான் ரேண்டம்னஸ். ஸோ இந்த மவுஸோட மூவ்மெண்ட்டை யாருமே திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. அந்த ரேண்டம்னஸ் அது எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு இங்க உங்களுக்கு ஒரு பப்ளிக் கீயும் ஒரு பிரைவேட் கீயும் புதுசா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நியூ பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் ஹியர் இஸ். ஸோ அப்போ ஜென்ரேட்ன்ற பட்டன் என்ன பண்ணும்னா இட் ஜென்ரேட்ஸ் a நியூ பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பேர் இன் யோர் விண்டோஸ் மிஷின். அதே மாதிரி ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பேர் நம்மளுக்கு என்ன வரணும்னா நம்ம லைனக்ஸ் மிஷின்ல கிரியேட் பண்ணணும். அப்ப லைனக்ஸ் மிஷின்ல கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா அதுதான் இந்த விண்டோ இங்க இருக்கிற SSH-keygen கமாண்ட். இந்த கமாண்டை நீங்க ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஜென்ரேட்டிங் அ பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பேர். எங்க ஜென்ரேட் ஆகுதுன்னா உங்களோட பிரைவேட் கீன்றது எங்க விழுகுதுன்னா ரூட்ன்ற ஃபோல்டர்ல. இப்ப நம்ம .sh ஃபோல்டர் ஓபன் பண்ணோம் பாத்தீங்களா, அதுல ஆத்தரைஸ்டு கீஸ் இருந்துச்சு. அதுக்குள்ள IDRSன்னு ஒரு ஃபைலும், அதுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுமா, எதுவும் வேண்டாம். ஸோ அப்ப என்ன சொல்லுதுன்னா உங்களோட ரூட் .sh IDRSAல உங்க பிரைவேட் கீயும் ரூட் SSH IDRSA.publicன்ற உங்க பப்ளிக் கீயும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜெங்கின் கிளாஸ் நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபைலையும் யூஸ் பண்ணிருப்பாங்க மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷனுக்கு. ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் இந்த ரெண்டு ஃபைலு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கும். வேணும்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். .sshன்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ls கமாண்ட் கொடுத்தீங்கன்னா IDRSA அண்ட் IDRSA.publicன்னு ரெண்டு ஃபைல் நீங்க கிரியேட் ஆயிருக்கிறது. ஓகே. ஸோ இப்போ இது ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பேர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்னோட Kubernetes அட்மின் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட மெஷின்ல ஸோ ஹி ஹாஸ் கிரியேட்டட் 2 keys. என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 கீ கிரியேட் பண்ணிருக்காரு. ஒன்னு பப்ளிக் கீ, இன்னொன்னு பிரைவேட் கீன்னு சொல்லிட்டு he has created 2 keys. 2 கீ ஜென்ரேட் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரீன் கலர்ன்றது பப்ளிக் கீன்னு வச்சுக்கலாம், ரெட் கலர்ன்றது பிரைவேட் கீன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்படி 2 கீ என்ன இருக்குன்னா he has generated. இப்போ அந்த 2 கீயுமே என்ன இருக்குன்னா நான் அவரோட மெஷின்ல IDRSA அண்ட் ஸோ IDRSA அண்ட் IDRSA.public அப்படின்ற 2 ஃபைல்ல பிரைவேட் கீயும் பப்ளிக் கீயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருக்கு. ஸோ இப்போ என்கிட்ட இப்படி 2 ஃபைல் நம்மளுக்கு இங்க இந்த மெஷின்ல ஒரு 2 கீ இருக்கு. இப்போ நார்மலா நம்ம ஒரு EC2 மெஷின் நம்ம கிரியேட் பண்றோம்னா AWSல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எக்ஸிஸ்டிங் கீ பேரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த கீ பேர் வச்சுதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ்லாம் லான்ச் ஆகும். ஆனா இப்ப நம்ம
ஏடபிள்யூஎஸ்ல இருந்து நம்ம கீயை யூஸ் பண்ண போறது இல்லை. என்னோட EC2 மெஷினுக்கு நான் என்னோட ஓன் கீ நான் என்ன பண்ண போறேன்னா அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன் இந்த மாஸ்டர் அண்ட் ஒர்க்கருக்கு. அதுக்கு தான் ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது என்னன்றது நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு SSH-keygen கமாண்டை கொடுத்து என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ இந்த மெஷின்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் கமாண்ட்ஸ் நம்மளோட கிளஸ்டருக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் நேம் மித்ரன் ka.local. ஸோ சிடி கொடுத்துட்றேன், எக்ஸ்போர்ட் நேம் மித்ரன் ka.locals. ஸோ இதுதான் என்னோட கிளஸ்டரோட நேமு. எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணும். அண்ட் உங்களோட S3 பக்கெட்டோட நேமும் நீங்க என்ன பண்ணணும் இங்க ஆட் பண்ணணும். ஸோ S3 பக்கெட்டோட நேமும் நீங்க என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க. S3:/ என்னோட கன்சோல்ல போயிட்டு S3 ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட பக்கெட் நேமையும் நான் நினைக்கிறேன் இங்க நான் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். அப்போ மொத்தமா 4 என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, என்னோட பக்கெட்டு அண்ட் அதே மாதிரி என்னோட நேம்னு சொல்லிட்டு என்னோட கிளஸ்டர் நேம். சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்ம கிளஸ்டர் நேம் வச்சாச்சு. அண்ட் உங்க கிளஸ்டரோட நேம் இப்படிதான் இருக்கணும், mithren.kh.local அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இதுக்கு பேர் என்னன்னா காசிப் பேஸ்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ உங்களோட டாஸ்க் என்னன்னா வாட் இஸ் திஸ் காசிப் பேஸ்ட் கிளஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க என்ன பண்ண போறீங்க, you are gonna have a look into it. இந்த நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே யூ வில் ஹேவ் அன் ஐடியா. ஸோ உங்களுக்கு டிப்ளாயிங் டு AWS அப்படின்னு வரும்போதே அங்கேயே நம்மளுக்கு இங்க GOSSIP அப்படின்னு கொடுத்தீங்கனாலே காசிப் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணி பாருங்க, யூ வில் ஹேவ் அன் ஐடியா அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம SSH கீஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சு, S3 பக்கெட் வச்சாச்சு, IAM பெர்மிஷனும் வச்சாச்சு. இது 3 தான் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ப்ரீ ரெக்வயர்மெண்ட். ஒரு Ubuntu மெஷின், ஒரு AWS அக்கௌண்ட், காப்ஸ், kubectl 4த்தையும் கான்ஃபிகர் பண்ணணும். அடுத்து ஒரு IAM யூசர் கிரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணணும். அடுத்து ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணணும். அடுத்து நம்ம ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பேர் நம்ம ஜென்ரேட் பண்ணிருக்கோம். அண்ட் இப்போ ஃபைனலா என்னோட கிளஸ்டருக்கு ஒரு பேரும் என்னோட S3 பக்கெட்டோட இதையும் நான் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கமாண்ட் தான். ஸோ SSH காப்ஸ் கிரியேட் கிளஸ்டர் -zone AP-south-1A $name. $name என்னன்னா என்னோட இந்த பேர்ல இருக்கிற என்விரான்மெண்ட் வேரியபிளோட எனக்கு ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணு. இப்போ இந்த கமாண்டை காப்பி பண்ணி நான் இப்போ ரன் பண்ணி நான் என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் ஆகுது. கிரியேட்லாம் ஆகாது, நம்ம அப்ளை பண்ணணும். பட் இப்போதைக்கு இப்போ நான் அந்த கமாண்ட் ரன் பண்ணோன்னே எனக்கு என்ன சொல்லுதுன்னா இன்ஃப்ரேட் AWS கிளவுட். ஸோ நீங்க மீன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவுட்புட் வருது நான் காமிக்கிறேன். டக்குன்னு வந்துருச்சு அவுட்புட். பட் ஆக்சுவலா இட்ஸ் ஹியூஜ் அவுட்புட். இங்க அடிச்சிருக்கேன் காப்ஸ் கிரியேட் கிளஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதெல்லாம் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வருதுன்னா என்னென்னலாம் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெராஃபார்ம் பிளான் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அவுட்புட் காமிக்கும். ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ண போறேன், அடுத்து அதுல ஆட்டோ ஸ்கேலிங்ல ஒரு லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ண போறேன், ஒரு EBS வால்யூம் கிரியேட் பண்ண போறேன், ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ண போறேன். அதே மாதிரி நம்ம கீழே வந்தோம்னா ரோல் பாலிசி, கீ பேரு அண்ட் லான்ச் டெம்ப்ளேட்டு, இன்னொரு லான்ச் டெம்ப்ளேட்டு, இந்த மாதிரி நான் இவ்வளவு விஷயங்கள் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரவுட் டேபிள், VPC இதெல்லாம் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் கம்ப்ளீட் ரிசோர்சஸ் லிஸ்டே வரும். இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க மேனுவலா நீங்க இந்த செட்டப் பண்ணணும்னா கிளவுட்ல இது எல்லாமே நீங்க மேனுவலா கான்ஃபிகர் பண்ணணும். உங்களோட செக்யூரிட்டி குரூப், உங்களோட VPCs எல்லாமே நீங்க மேனுவலா கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல யார் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மேனுவலா கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ ஃபைனலா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் ஆக்சுவலா இன்னும் நடக்கல, எந்த ரிசோர்ஸஸும் கிரியேஷன்லாம் ஆகல. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா இங்க நீங்க உங்க கிளஸ்டரை நீங்க எடிட் பண்ணணுமா, உங்க வேணும்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட மாஸ்டர் எடிட் பண்ணணுமா இல்ல ஒர்க்கர் எடிட் பண்ணணுமா, இங்க கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே காப்ஸ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஐ கேன் கிரியேட். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன், காப்ஸ் எடிட் IG அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இது என்ன பண்ணும்னா உங்களோட ஒர்க்கர் நோட எடிட் பண்ணும், எத்தனை ஒர்க்கர் நோடு வேணும்னு. ஸோ இப்போ இந்த கமாண்டை காப்பி பண்ணி நான் பிளேஸ் பண்ணி நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு ஒரு YAML ஃபைல் ஓப்பன் ஆகும். இதுல இப்ப கரண்டா பாருங்களேன், நம்மளோட மெஷினோட டைப் என்னன்னா T3 மீடியம். இதுதான் மினிமம் ரெக்குவயர்மெண்ட். ஸோ நீங்க T2 மைக்ரோ யூஸ் பண்ண முடியாது, T3 மீடியம் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் T3 மீடியமோட பர் ஹவர் சார்ஜஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யோர் பர் ஹவர் சார்ஜஸ் வில் பி
$0.4 T3 மீடியம் பிரைசிங் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா $0.4. ஸோ அப்போ 0.04. அப்போ நான் இப்போ கால்குலேட்டர் நான் ஓப்பன் பண்றேன், எனக்கு 0.04ன்றது ஒரு மிஷினோட சார்ஜ். இப்போ மொத்தமா நம்ம 3 மிஷின் யூஸ் பண்ண போறோம், ஏன்னா ஒரு மாஸ்டர் 2 ஒர்க்கர். அப்போ 1 ஹவருக்கு $0.12. அப்போ நீங்க 10 மணி நேரத்துக்கு நீங்க ரன் பண்ணாலுமே உங்களுக்கு $1.2 பில்லு வரும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 100 rupees. ஸோ 100 rupeesல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஃபார் லேர்னிங் குபர்னெட்டிஸ். அதுவும் 10 hours ரன் பண்ணாதான். 10 ஹவர்ஸ்லாம் நானே ரன் பண்ண போறதில்ல என்னோட செஷன்ஸ்லயே. பட் சப்போஸ் நம்ம உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக்ஸிமம் யூ கேன் ஸ்பெண்ட் அப் டு 10 hours டு லேர்ன் எவ்ரிதிங். ஸோ நீங்க கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, யூ கேன் ஸ்டார்ட் டெலிட்டிங் இட். ஸோ யூ கேன் ஆல்சோ ரெடியூஸ் திஸ் காஸ்ட் ஆஸ் வெல். அப்போ மினிமம் ஒரு 20-30 rupeesலயே யூ கேன் லேர்ன் குபர்னெட்டிஸ் ஆஸ் வெல். பட் திஸ் இஸ் த அமௌண்ட் விச் யூ ஹேவ் டு பே. ஏன்னா ஒவ்வொரு டூலுக்கும் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ மினிமமா எனக்கு ஒரு 4 GB ரேம் வேணும், 2 virtual CPU வேணும், அப்பதான் என்னோட கிளஸ்டர் நான் ரன் பண்ண முடியும். ஸோ நான் T2 மைக்ரோனா வெறும் 1 GB தான் ரேம், அதை வச்சு குபர்னெட்டிஸ்லாம் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குபர்னெட்டிஸோட மினிமம் ரெக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அதனால நம்ம T3 மீடியம் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கவே உங்களுக்கு எத்தனை மெஷின்ஸ் வேணும்ன்றது இருக்குங்க. அது நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ எனக்கு 2 வேணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த YAML ஃபைலை நீங்க எடிட் பண்ணி 2 அப்படின்னு நீங்க செட் பண்ணி இதை சேவ் அண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா உங்களோட கிளஸ்டர் கான்ஃபிகரேஷன் எடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு 2 இது உங்க மாஸ்டரை நீங்க எடிட் பண்ணணும்னாலும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இல்லைங்க T3 மீடியமே எனக்கு கம்மியா தான் இருக்கு, நான் ப்ரொடக்ஷன் கிரேடுன்றனால எனக்கு 4 GB வேணாம் 16 GB வேணும்னாலும் அதே YAML ஃபைலோ எடிட் பண்ணி C4.xlarge அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ல உங்களுக்கு மெஷின் கிரியேட் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே நீங்க எடிட் பண்ணிக்கிறீங்க. இப்போ எடிட்லாம் கம்ப்ளீட் ஆனப்போ நீங்க ஒரு கமாண்டும் சும்மா ரன் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கமாண்டும் ரன் பண்ணி உள்ள என்ன ஓப்பன் பண்ணுது, அது என்னென்ன எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் a லுக் இன்டு இட். ஸோ இப்போ ஃபைனலா உங்களோட இந்த 4 கமாண்டும் நீங்க ரன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்க. இப்போ உங்களோட எடிட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஃபைனலா ரன் திஸ் கமாண்ட் kubernetes cops update cluster -name mithran k8 local -s -admin. இந்த ப்ரிவிலேஜஸ்ல இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டெராஃபார்ம் அப்ளை நீங்க கொடுத்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ உங்களோட கன்சோலுக்கு போனீங்கன்னா AWS கன்சோலுக்குலாம் போயிட்டு இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் வரல. ஆனா நீங்க உங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லாம் நீங்க கிரியேட் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ ஒன் செகண்ட். ஸோ இப்போ இட் ஷுட் பி ரெடி இன் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் ஆனால் நம்மளுக்கு இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஓப்பன் பண்ண உடனே இங்கே அவைலபிள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் வரும். பட் ரைட் நவ் இட்ஸ் ஸ்டில் ரெடி. இன்ஸ்டன்சஸ்ல போய் நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா பாருங்க, இப்போ நம்மளுக்கு இன்னும் மாஸ்டர் நோடுன்னு சொல்லிட்டு 3 மிஷின் பெண்டிங் ஸ்டேட்ல வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது இன்ஸ்டன்ஸே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஓப்பன் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ், அவைலபிள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் காமிக்க மாட்டேங்குது. இப்போ வந்துருச்சு. ஏன்னா அது எம்டியா இருக்கும் போது தான் அது இந்த மாதிரி நியூ கிரியேட் நியூன்னு வரும். ஆல்ரெடி இருக்குன்னா இப்போ 2 பாத்தீங்கன்னா மாஸ்டருக்கு 1 நோடுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் ஆயிருக்கும், லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிருக்கும், இன்ஸ்டன்சஸ் கிரியேட் ஆயிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இட் வில் பி கான்ஃபிகர்ட். நான் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இன்ஸ்டன்சஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இது கூடவே நீங்க VPC ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், EBS ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்களே இங்க வேணும்னா வேலிடேட் பண்ணலாம். காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளஸ்டர் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ சிமிலர்லி இப்போ என்ன பண்றேன், என்னோட கீ பேர் நான் போய் செக் பண்றேன். கீ பாருங்களேன், கீயே இல்லாம நான் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு காமிக்குது. ஏன்னா நம்ம AWSல இருக்கிற எந்த கீயும் நம்ம யூஸ் பண்ணல, AWSலோட கீயை நம்ம யூஸ் பண்ணல நம்ம இந்த மாஸ்டர் ஒர்க் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு. ஏன்னா நம்ம என்ன கீ யூஸ் பண்ணோம்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் மெஷின்ல நம்ம ஒரு பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணோம்னா அந்த பப்ளிக் கீ தான் எனக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ என்னோட காப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் SSH keygenன்ற கமாண்ட் அது கொடுக்க சொல்லுச்சு. இப்ப இந்த பப்ளிக் கீ தான் எனக்கு என்ன இருக்கும்னா இந்த ஒவ்வொரு மிஷினுக்குமே அப்டேட் ஆயிருக்கும். ஸோ ஆல் தீஸ் மிஷின்ஸ் வில் ஹேவ் திஸ் பப்ளிக் கீ. அப்ப நீங்க இந்த பிரைவேட் கீயை யார் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த மெஷின்குள்ள SSH பண்ண முடியும். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் இந்த மெஷின்குள்ள SSH பண்ணவே முடியும். மீதி எல்லாருமே அவங்க லோக்கல் மெஷின்ஸ் அண்ட் கிளையண்ட் மெஷின்ஸ்ல தான் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு டாபிக் இருக்கு. நம்ம டேஸ் 8ல நம்ம 8 ப்ராஜெக்ட் 7ல நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு பார்ப்போம்.
ஒரு யூசருக்கும் குபர்னெட்டிஸ்ல எப்படி பர்மிஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம குபர்னெட்டிஸ் சில டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும், நேம் ஸ்பேசஸ் அண்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். பட் ரைட் நோ இப்போ அதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ரைட் நோ நம்ம 3 மெஷின், கிளைண்ட் மெஷின், மாஸ்டர் மெஷின், ஒர்க்கர் மெஷின். இந்த மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கிளைண்ட் மெஷின் தான் நமக்கு என்ன பண்ணும்னா அந்த இருக்கிற பப்ளிக்கே தான் வச்சு இந்த மெஷின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நீங்க டைரக்டா அந்த மெஷினுக்கு எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியாது. ஒன்னு உங்க குபர்னெட்டிஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு இந்த பிரைவேட் கீயை ஷேர் பண்ணணும். ஸோ அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணா மட்டும்தான் நீங்க இந்த மெஷினுக்குள்ள எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியும். இல்லைன்னா அவர் மட்டும்தான் உள்ள எஸ்எஸ்ஹெச் பண்ணி போக முடியும். எஸ்எஸ்ஹெச் பண்ணி உள்ள போறதுக்கு பர்மிஷனே கிடையாது. இந்த வார்த்தையில எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கிளஸ்டர்ன்றது கிரியேட்டிங். நீங்க எப்போ வேணாலும் வேலிடேட் கிளஸ்டர் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் சொல்றோம், சப்போஸ் நீங்க உங்க மாஸ்டருக்குள்ள எஸ்எஸ்ஹெச் பண்ணணும்னு நினைச்சீங்களா, நீங்க இந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்து நீங்க எஸ்எஸ்ஹெச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட ls-l இல்ல எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு ls-la .sshன்ற ஃபோல்டருக்குள்ளதான் நம்மளோட பிரைவேட் கீ இருக்கு. அந்த பிரைவேட் கீ வச்சுதான் கனெக்டே பண்ண முடியும். சப்போஸ் மத்தவங்க கிட்ட அது இல்லாதனால அவங்க எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் SSH command வச்சு you can connect to this machine. So let us wait for few seconds and let us refresh. 2/2 செக்லாம் வந்துருச்சு. and நம்ம என்ன பண்ணுவோம், cops validate cluster அப்படின்னு ஒரு கமாண்டை ஸ்கிரீன் கிளியர் பண்ணிட்டு let us run this. இப்போ validate clusterன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அழகா your cluster Mithran K8 local is ready அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இவ்வளவு நேரமா நம்ம அடிச்ச கமாண்ட் எல்லாமே காப்ஸ்ன்ற கமாண்ட் தான் நம்ம அடிச்சோம். ஸோ இதுக்கு மேலதான் kubectl கமாண்டை போட்டு கெட் பாட்ஸ், கெட் நோட்ஸ் அப்படின்ற கமாண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம kubectl கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ திஸ் வில் பி an example of how you are creating the resources and how you are setting up with them. ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா we have completed installing the Kubernetes cluster. ஸோ அந்த kubectl கமாண்ட்ஸும் அதுவே நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகரும் ஆயிரும். ஸோ நவ் அவர் கிளஸ்டர் இஸ் ரெடி அண்ட் ஹெல்த்தி. இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Kubernetes 1.25 நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதுவும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ரிமெம்பர் இட். ஆர் இன்டர்வியூல 1.24 யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இப்போ we have created the cluster and ஃபைனலா நம்ம கிளஸ்டரை நம்ம delete பண்றதுக்கு முன்னாடி any doubts or any clarification so far? ப்ரோ ஒரு டவுட். இப்போ நீங்க வந்து KOps யூஸ் பண்ணி இந்த நோட்ஸும் கிளஸ்டர்ல கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கப்புறமா வந்து நோட்ஸ் ஏதாச்சும் அடிஷனலா நம்ம கிரியேட் பண்ணணும்னா kubectl யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாமா, இல்ல அதே KOpsல போயிட்டு அந்த YAML ஃபைல் எடிட் பண்ணலாமா? KOps தான் யூஸ் பண்ணணும்னா அதே மாதிரி KOps அப்படின்ற கமாண்ட் போட்டு எடிட் இருக்கா. ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா 2 இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம்னா திருப்பி உங்களுக்கு 1ன்னு மாத்திக்கலாம், இல்ல 3ன்னு மாத்திக்கலாம். 3ன்னு மாத்திட்டு சேவ் அண்ட் குவிட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இருங்க 1 செகண்ட், அது சேவ் ஆயிடுச்சு. ஸோ சேவ் அண்ட் குவிட் பண்ணிட்டு காப்ஸ் அப்டேட் கிளஸ்டர் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு மிஷின் ஆட் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ அப்போ கிளஸ்டரோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்றதுக்கு காப்ஸ் தான். kubectlன்றது கிளஸ்டருக்குள்ள இருக்கிற டாபிக்ஸ், பாட்ஸ், டிமான் செட்டு, கான்ஃபிக் மேப்ஸ், இந்த மாதிரி Kubernetes இருக்கிறது தான். கிளஸ்டர் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு காப்ஸ் தான், KOps. அந்த கிளஸ்டர் அட்மின் தான் அந்த காப்ஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எஸ், அவருக்கு மட்டும் தான் அந்த பெர்மிஷன் இருக்கு. ஏன்னா அவர் தான் கிளஸ்டர் கிரியேட் பண்ணனால அவர் தான் அந்த காப்ஸ்ன்ற டூல் இன்ஸ்டால் பண்ணிருப்பாரு. நம்ம அதை இன்ஸ்டாலும் பண்ணிருக்க மாட்டோம். as a நார்மல் DevOps இன்ஜினியரா இருக்கணும். instead of admin, if you are a normal user னா உங்களுக்கு வெறும் kubectl மட்டும் தான் இருக்கும். கனெக்ட் மட்டும் பண்ணிட்டு கமாண்ட்ஸ் ரன் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்குவீங்க. இப்போ இன்டர்வியூல வந்து இப்போ நம்ம நார்மலா வந்து கிரியேட் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து அதுல இந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்லணுமா? ஆமா, எஸ், அது சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா நீங்க ஒரு சேஃபர் சைட்ல நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி Kubernetes டாபிக்ஸ் எல்லாம் தெரியும். ஆனா நாங்க செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாங்க, அவங்க தான் கிளஸ்டரை கிரியேட் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி a safer side. ஓகே. அதே மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த AWS கன்சோல் நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா? கன்சோல் மேனேஜ்மெண்ட் உங்க ஆர்கனைசேஷன் நிறைய பாலிசிஸ் இருக்குங்க. டெராஃபார்ம் வச்சு தான் சில பேர் ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் கொடுத்து உள்ள இருக்குது என்னன்னு பாத்துக்கலாம். ஆனா நீங்க தான் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு தனியா செப்பரேட்டா பெர்மிஷன்ஸ் இருக்கணும், இல்ல டெராஃபார்ம் வச்சு பண்ணணும். ஸோ கன்சோல்ல நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம்.
ஒரு சின்ன டவுட். இந்த நம்ம குபர்னெட்டிஸ்க்கு இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ண பாத்தீங்க கிளஸ்டர்ஸ், அது மட்டும் தானே T3 மைக்ரோ நாபோ? நம்ம நார்மலா So, யூஸ் இங்க பண்ற இருக்கு இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன அது T2 யூஸ் பண்ணிக்கலாம்ல கிளையண்டோட இதுக்கு. yeah, நார்மலா நம்ம கண்ட்ரோலுக்கு அது T2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்வலா வந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ? அகைன் சொல்றேன் ப்ரோ, இது இந்த கொஸ்டின் வந்து இது ஜென்ரிக்கான கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ப்ராஜெக்ட் ரொம்ப சின்னது, அப்போ நான் 16 GB 32 GB ரேம் வைக்கிறதுல அவசியமே இல்லை. அப்போ உங்க ரெஸ்யூம்ல என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்றீங்களோ ஸோ அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு நம்பர், ஸோ ஓகே ஒரு இது பெரிய ப்ராஜெக்ட், வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 16 ஒர்க்கர் நோடு வச்சுக்கலாம். அண்ட் 16 ஒர்க்கர் நோடும் ஒரு 16 GB ரேம் ஒரு 8 CPU போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ராஜெக்ட். மீடியம் சைஸ் ப்ராஜெக்ட்னா 8 சர்வர், ஸ்மால் ஸ்கேல்னா ஒரு 6 சர்வர் ஒரு மீடியம் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ என்ன ப்ராஜெக்ட் போடுறீங்களோ அதுதான். ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் இந்த கொஸ்டின் கிடையவே கிடையாது. ஓகே ப்ரோ. சார் இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து மிஷின் ரீபூட் பண்ணா மாறிடாதா திரும்ப டிஃபால்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு? ஆமா போயிடும் தானா? அப்போ இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஐடிலாம் திரும்ப போய் அசைன் பண்ணணுமா? அப்போ பெர்மனண்டா எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றதுன்னு லைனக்ஸ்ல பாருங்க. ஓகே. இது என்ன டவுட் ஆக்சுவலி புரியல கொஞ்சம். சாரி, இப்ப கேட்டாலே ஒரு டவுட். அது என்னது என்விரான்மெண்ட் புரியலங்க உங்க வாய்ஸ் கேட்கல. என்விரான்மெண்ட் கீ டெலீட் ஆயிருதான்னு கேட்டாங்க. அது என்னன்னு யூசர் லாக் அவுட் பண்ணா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் டெலீட் ஆயிடும். யூசர் லாக் அவுட் ஆயிட்டா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் டெலீட் ஆயிடும். திருப்பி நீங்க எக்ஸ்போர்ட் கமாண்ட் கொடுத்து அசைன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அப்போ பெர்மனண்டா நீங்க ஆக்சஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பேஷ் ப்ரொஃபைல், பேஷ் ஆர்சிலாம் இருக்கு. ஸோ இன் தட் யூ வில் மேக் இட் அஸ் அ பெர்மனன்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள். இது கான்செப்ட் நார்மல் தான் லைனக்ஸ்ல. நீங்க ஒரு இபிஎஸ் வால்யூமை நீங்க அட்டாச் பண்ணாலும் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனா இபிஎஸ் வால்யூமும் ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச் ஆயிரும். அப்போ அதுமே நீங்க பர்மனண்டா அட்டாச் பண்றதுக்கு எஃப்எஸ் டேப்னு ஒரு ஃபைல்ல என்ட்ரி பண்ணுவீங்க. என்விரான்மெண்ட் வேரியபிள் அதே கான்செப்ட் தான். மிஷின் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் டெலீட் ஆயிரும். அப்போ அதை பர்மனண்டா செட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபைல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி வில் ஹேவ் சம் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக let us delete our cluster. ஸோ இங்கவே சேம் கமாண்ட் ஒன்று இருக்கு, cops delete cluster அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ let me copy this, let me paste it over here. அண்ட் நீங்க எந்த மெஷினை டெர்மினேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவிக் கொஸ்டின், ஸோ இப்போ நான் இந்த மெஷினை நான் செலக்ட் பண்ணி டெர்மினேட்னு கொடுத்தாலும் ஸோ இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்? Again it will create. Yes, because auto scaling groupல நீங்க லான்ச் பண்ணிருக்கனால it's a highly available production grade cluster. ஸோ அப்போ டெர்மினேட்டே ஆனாலும் கிராஷ் ஆனாலும் இன்னொன்று கிரியேட் ஆயிரும். ஸோ ரிமெம்பர் தட். ஸோ அப்போ இங்கே போய் டெர்மினேட் பண்ண ஆகாது, இன்னொன்று கிரியேட் ஆயிரும். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லாம் டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க சிம்பிளா கமாண்ட் லைன் மூலியமாவே நீங்க உங்களோட பக்கெட் நேம் கொடுத்துட்டீங்க. நான் பக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். வந்து பக்கெட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா ரெஃப்ரெஷ் சாரி ஸோ உங்களுக்கு மித்ரன் K8 லோக்கல்னு ஒரு ஃபோல்டரு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்க பக்கெட் உங்களோட கிளஸ்டரோட மொத்த கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கும். ஒரு ஃபோல்டர்லயும் ஒரு ஃபைல்ஸ் நமக்கு இருக்கும். இட் வில் கண்டெயின் யுவர் கிளஸ்டர் கான்ஃபிகரேஷன்ஸ். டன். ஸோ இப்போ இது ஒரு பேக்கப் மாதிரி தான். என்னென்ன எத்தனை மாஸ்டர் இருந்துச்சு, எத்தனை ஒர்க்கர் இருக்கு, எத்தனை பாட் உள்ள ரன் ஆயிட்டு இருக்குன்ற மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த பேக்கப்ல எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்னோட பக்கெட் நேம் நான் இங்க பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பக்கெட்ல வச்சு கிரியேட் ஆயிருக்கிற கிளஸ்டரை எனக்கு டெலீட் பண்ணிரு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் டெலீட் கிளஸ்டர் நேம் பக்கெட் நேம் கொடுத்தாச்சு -s ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகும். கம்ப்ளீட்டா டெலீட் ஆன அப்புறம் டெராஃபார்ம் டிஸ்ட்ராயே தான். கம்ப்ளீட்டா டெலீட் ஆன அப்புறம் நீங்க உங்களோட இந்த கிளையண்ட் மிஷினும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க டெர்மினேட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மூணுமே ஷட்டிங் டவுன்ல இருக்கு. அதுக்கடுத்து இந்த மிஷினை செலக்ட் பண்ணி கேன் டெர்மினேட் ஆர் ஸ்டாப் இட். So with this, you have successfully completed our today's session. And if there is no other doubts, we are done for the day. Thank you all.